ദൈവത്തിന്റെ അതിപരിശുദ്ധമായ നാമം വാഴ്ത്തപ്പെടുമാറാകട്ടെ. കർത്തരുடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. വീണ്ടും തിരുവചന പഠനത്തോടുള്ള ബന്ധത്തിൽ നമുക്ക് ഒരുമിച്ച് വീണ്ടും ആയിരിക്കാൻ സ്വർഗ്ഗത്തിലെ ദൈവം കൃപ ചെയ്തതോർത്ത് ഞാൻ ദൈവത്തിന് നന്ദി പറയുന്നു. கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படியாய் கர்த்தர் தருகிற நல்ல தருணத்திற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். പ്രൈസ് ലോർഡ്. എത്ര പേർക്ക് സന്തോഷമുണ്ട്? எத்தனை பேர் சந்தோஷமாயிருக்கிறீர்கள்? തിരുവചനം പഠിക്കുന്നത് നമ്മുടെ ജീവിതത്തിന് അനുഗ്രഹമാണ്. கர்த்தருடைய வசனத்தை கற்றுக்கொள்வது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் ஆசீர்வாதமான ஒன்றாயிருக்கிறது. പ്രത്യേകിച്ച് നമ്മുടെ യോനയുടെ പ്രവചനത്തിൽ നിന്ന് പഠിക്കുന്നത് നമ്മുടെ വ്യക്തിപരമായ ജീവിതത്തിന്റെ ആത്മീയ വളർച്ചയ്ക്ക് കാരണമായി തീരുന്ന ഒരു പ്രവചന പുസ്തകമാണ് യോന പ്രവചനം. யோனாவின் புஸ்தகத்திலிருந்து கற்றுக்கொள்வது என்பது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும் ஆசீர்வாதமான ஒரு விஷயமாய் அது காணப்படுகிறது. ശ്രദ്ധിച്ചു പഠിക്കുന്ന ഒരു വ്യക്തിക്ക് നമ്മുടെ ആത്മീയ ജീവിതത്തെ നന്നായി കൊണ്ടുപോകുവാൻ കഴിയും. நன்றாய் கவனித்து படிக்கிறதான் ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நன்றாகவே கட்டி எழுப்புவதற்கு அது ஏற்புடையதாயிருக்கிறது. അവസാനമായി നാം കണ്ടത് യോനയുടെ പ്രവചനം 1-ാം അധ്യായം അതിന്റെ 11 വരെയുള്ള വാക്യങ്ങളാണ്. கடைசியாக யோனா 1-ാം அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் வரை நாம் சிந்தித்தோம். അവിടെ നിന്ന് ഒത്തിരി കാര്യങ്ങൾ നാം പഠിക്കുകയുണ്ടായി. அங்கிருந்து பல விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள நேர்ந்தது. യോന ദൈവിക അരുളപ്പാട് പ്രാപിച്ച് കടന്നു പോകുന്നു. யோனா கர்த்தருடைய வார்த்தையை பெற்று அவன் கடந்து போகிறான். പക്ഷേ പോകുന്നത് ദൈവം പറഞ്ഞ സ്ഥലത്തേക്കല്ല. ஆனால் கர்த்தர் சொல்லுகிற இடத்திற்கு அவன் போகவில்லை. ദൈവം പറയുന്ന സ്ഥലത്തേക്ക് പോയില്ല. പക്ഷേ തന്റെ ഉദ്ദേശം സുവിശേഷ പ്രവർത്തനം തന്നെയായിരുന്നു. கர்த்தர் சொன்ன இடத்துக்கு போகவில்லை என்றால் கூட அவனுடைய நோக்கம் தேவனுடைய ஊழியமாக சுவிசேஷ ஊழியமாகவே இருந்தது. കാരണം പ്രവാചകനാണല്ലോ. காரணம் அவன் ஒரு தீர்க்கதரிசி. ആലോചന പ്രാപിച്ച് താൻ ആരംഭ സമയങ്ങളിലൊക്കെ തന്റെ യാത്ര മുഴുവനും എല്ലാം അനുകൂലമായ സാഹചര്യമായിരുന്നു. அவன் கர்த்தருடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு அவன் புறப்பட்டு போனதான இல்லை என்றால் அவன் வழிதவறி போனதான அந்த ஆரம்ப காலகட்டம் மிகவும் அவனுக்கு அனுகூலமாய் இருப்பதை போன்று அவனுக்கு தோன்றினது. താൻ തർശീശിലേക്ക് പോകുവാനാണ് ഇഷ്ടപ്പെട്ടത്. தான் தர்ஷீசுக்கு போகத்தான் அவன் விரும்பினான். തർശീശിലേക്കുള്ള യാത്രയ്ക്ക് തനിക്ക് സാഹചര്യമെല്ലാം അനുകൂലമായി കപ്പലിൽ കയറുവാൻ കൂലി കൊടുത്തു. അതിന്റെ അടിത്തട്ടിലേക്ക് പോയി നല്ലവണ്ണം ഉറങ്ങുകയാണ്. அவன் தர்ஷீசுக்கு போகிறதான இந்த யாத்திரை அனுகூலமாய் மாறினது. அவன் தர்ஷீசுக்கு கப்பல் ஏறி அடித்தட்டில் போய் படுத்து அவன் நித்திரை செய்கிறான். അവിടെ നല്ലവണ്ണം ഉറങ്ങി എന്നൊരു പദം നാം വായിച്ചു. അവിടെ അതിനെക്കുറിച്ച് നാം ചിന്തിച്ചതാണ്. அவன் அயர்ந்த நித்திரை செய்தான் என்று நாம் வாசித்தோம். அதை குறித்து நாம் அங்கே கற்றுக்கொண்டோம். അഞ്ചാമത്തെ വാക്യത്തിന്റെ അവസാന ഭാഗം அதனுடைய 5வது வசனத்தின் கடைசி பகுதியிலே நாம் விதமாக അവിടെ വെച്ചാണ് അദ്ദേഹത്തെ കപ്പൽ പ്രമാണി വന്ന് വിളിച്ചെഴുന്നേൽപ്പിക്കുന്നതും നീ എഴുന്നേറ്റ് പ്രാർത്ഥിക്കുവാൻ പറയുന്നത്. அங்கு வந்துதான் கப்பல் மாலுமி அவனை எழுப்பி அவனிடத்தில் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறார். അവിടെയും പ്രാർത്ഥിച്ചിട്ടും ഒരുപക്ഷെ യോന പ്രാർത്ഥിക്കാതിരുന്ന് കാണില്ല എന്നുള്ളത് ഉറപ്പാണ്. யோனா ஒரு நாளும் ஜெபிக்காமல் இருந்ததில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். പ്രാർത്ഥിക്കാൻ പറഞ്ഞപ്പോഴെങ്കിലും പ്രാർത്ഥിക്കണമല്ലോ. അങ്ങനെയെങ്കിലും ഒരുപക്ഷെ പ്രാർത്ഥിച്ചു കാണും. அவன் உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள் என்று சொன்ன பொழுதாவது அவன் வேண்டிக் கொண்டிருப்பான் என்பதை நாம் நன்றாகவே நம்ப முடிகிறது. അവിടെയും കപ്പലിന്റെ കോപം അടങ്ങിയിട്ടില്ല. സമുദ്രത്തിന്റെ കോപം അടങ്ങിയിട്ടില്ല. அவன் அவ்விதமாய் ஜெபித்தும் கூட கப்பலினுடைய கொந்தளிப்பு സമുദ്രത്തിന്റെ കോപം അടങ്ങിയിട്ടില്ല. அங்கே சமுத்திரத்தின் கொந்தளிப்பு அடங்கவில்லை. വീണ്ടും അവിടെ നിന്ന് നാം മുന്നോട്ട് പഠിച്ചപ്പോൾ மீண்டும் அங்கே நாம் முன்னே வாசித்த பொழுது കപ്പൽ പ്രമാണി വിളിച്ചെഴുന്നേൽപ്പിച്ചു. അതിനുശേഷം അവർ ചീട്ടിട്ട് ഇതിന്റെ കാരണക്കാരൻ ആരാണ് എന്ന് കണ്ടുപിടിക്കുവാൻ ശ്രമിക്കുകയാണ്. அங்கே கப்பல் மாலுமியை எழுப்பின பொழுது அதற்கு பிறகாக அவர்கள் இதற்கு காரணமாய் இருக்கிறவர்கள் யார் என்று சீட்டு போட்டு கண்டுபிடிக்கிறார்கள். ചീട്ട് പിട്ടപ്പോൾ യോനയുടെ പേരിലാണ് ചീട്ട് വീണത്. சீட்டு போட்ட பொழுது சீட்டானது யோனாவின் பேரிலே விழுகிறது. യോനയുടെ പേരിൽ വീണപ്പോൾ അവനാണ് കുറ്റക്കാരനെന്ന് ഏകദേശം എല്ലാവർക്കും മനസ്സിലായി. யோனாவின் பேரிலே சீட்டு விழுந்த பொழுது அவன்தான் குற்றவாளி என்பதை ஓரளவு புரிந்து கொள்கிறார்கள். പക്ഷെ താൻ എവിടെ നിന്ന് വന്നോ എന്നോ എവിടേക്ക് പോകുന്നു എന്നോ താൻ ആരാണെന്നോ തന്റെ ജോലി എന്താണ് എന്നോ ഒന്നും താൻ പരിചയപ്പെടുത്തിയിരുന്നില്ല. ஆனால் அவன் எங்கே இருந்து வருகிறான், எங்கே போகிறான், தன்னுடைய வேலை என்ன என்பதை அவன் மற்றொருவருக்கும் அவன் அறிமுகப்படுத்தி இருக்கவில்லை. താൻ കപ്പലിലേക്ക് കയറിയതിനു ശേഷം താൻ മറ്റുള്ളവരുമായിട്ട് സംസാരിക്കുകയോ തന്നെ പരിചയപ്പെടുത്തുകയോ ചെയ്തിട്ടില്ല.
யாரோடும் மிண்டிட்டில்ல. அவன் அந்த கப்பலில் ஏறின பிறகு அவன் வேறு ஒருவரிடத்திலும் பேசினதாக தெரியவில்லை. தன்னை அவன் அறிமுகப்படுத்தி இருக்கவும் ഒരിക്കലും ഉറങ്ങാത്തവനെ പോലെ കയറി ഉടനെ കപ്പലിന്റെ അടിത്തട്ടിലേക്ക് പോയി നല്ലവണ്ണം ഉറങ്ങുകയായി. அவன் தூங்காதவனை போல அந்த கப்பலில் ஏறின உடனே அடித்தட்டில் போய் படுத்து நித்திரை பண்ணுகிறான். കാരണം ഒരിക്കലെങ്കിലും ആരോടെങ്കിലും സംസാരിച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ നീ എവിടെ നിന്ന് വന്നു, ആരാണ് എന്നുള്ള ചോദ്യം അവിടെ ചോദിക്കുകയില്ലായിരുന്നു. കാരണം അദ്ദേഹത്തെ സംസാരിക്കുന്നതിന് അടിസ്ഥാനത്തിൽ കണ്ടുപിടിക്കാമായിരുന്നു. அப்படி யாரிடத்திலாவது அவன் பேசியிருந்தால் யாராவது அவனிடத்தில் கேட்டிருந்திருப்பார்கள், எங்கிருந்து வருகிறாய், எங்க போகிறாய் என்றெல்லாம் கேட்டிருந்திருப்பார்கள். ஆனால் பின்னல் அவனிடத்தில் கேட்கிற கேள்வியை பொறுத்த மட்டிலே அவனிடத்தில் யாரும் பேசி இருக்கவில்லை என்பது நாம் நன்றாய் அறிய முடியும். യോന മൗനമായിരുന്നു എന്ന് കൂടെ നമുക്ക് ചിന്തിക്കാം. நாம் இன்னும் சற்று சிந்தித்தால் யோனா மௌனமாய் அந்த அடித்தட்டில் போய் படுத்து நித்திரை கொண்டு செய்தான். താൻ മൗനമായിരിക്കുവാൻ കാരണം എന്ന് പറയുന്നത് തന്നിഷ്ടത്തിൽ യാത്ര ചെയ്യുന്നത് കൊണ്ടാണ്. அவனுடைய மௌனத்திற்கான காரணம் என்று சொல்வது தேவனுடைய விருப்பத்தை மீறி தன்னுடைய இஷ்டத்தின்படியாய் அவன் யாத்திரை செய்கிறான் என்பதுதான். എല്ലാവരും പ്രാർത്ഥിച്ചപ്പോൾ അവൻ പ്രാർത്ഥിക്കുന്നില്ല. எல்லாரும் கடவுளை நோக்கி தேவனை நோக்கி வேண்டிக் கொண்ட பொழுது அவன் வேண்டிக் கொள்ளவில்லை. മാത്രമല്ല ഒരു ദൈവ സാന്നിധ്യത്തിൽ നിന്ന് വ്യതിചലിച്ച് അല്ലെങ്കിൽ തന്നിഷ്ടം കൊണ്ട് യാത്ര ചെയ്യുന്നവന്റെ പ്രാർത്ഥനാ ജീവിതം കുറയും. அது மட்டுமல்ல, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறவனுடைய வாழ்க்கையிலே ஜெப ஜீவியமும் குறைந்தே காணப்படும். அது நிச்சயமாக குறையும். ഇത്രയധികം പെരുങ്കാറ്റടിപ്പിച്ച് കപ്പൽ ആടി ഉലയുമ്പോഴും താൻ നല്ലവണ്ണം ഉറങ്ങുന്നതിന്റെ പിന്നിലുള്ള വിഷയം എന്ന് പറയുന്നത് തനിക്ക് ഇതിനെക്കുറിച്ചൊന്നും ഗ്രഹിക്കുവാനുള്ള ഇഷ്ടമില്ല. കാരണം തന്നിഷ്ടപ്രകാരം ஒரு யாத்திரைയാണ് താൻ ചെയ്യുന്നത്. இவ்வளவு சமுத்திரம் கொந்தளித்து கப்பல் அலைந்தாடும் பொழுதும் அவன் ஜெபிக்காமல் இருப்பதற்கு காரணம் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறான். இதையெல்லாம் அவன் கவனத்தில் கொள்வதற்கு அவனுக்கு மனதில்லாமல் இருக்கிறது. ദൈവഹിതത്തിൽ നിന്നും വ്യതിചലിച്ചു പോകുന്ന ഒരു വ്യക്തിയെ സംബന്ധിച്ചിടത്തോളം ചില കാര്യങ്ങൾ നമുക്ക് കണ്ടുപിടിക്കുവാൻ കഴിയും. தேவனுடைய சமூகத்திலிருந்து இல்லை என்றால் தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகி போகிறவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான சில விஷயங்களால் அவனை நாம் கண்டுபிடிக்கலாம். ഒരു വ്യക്തി പിന്മാറ്റത്തിലാണോ എന്നുള്ളതും നമുക്ക് വ്യക്തമായി മനസ്സിലാക്കാൻ കഴിയും. ஒரு நபர் பின்மாற்றத்தில் தான் இருக்கிறாரா என்பதை அவருடைய செயல்பாடுகள் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். പിന്മാറ്റത്തിലാണെങ്കിൽ ദൈവ സാന്നിധ്യത്തിൽ നിന്ന് വിട്ടു പോകുകയാണെങ്കിൽ ആ വ്യക്തി ദൈവവുമായിട്ടുള്ള ബന്ധം ആഴത്തിലുള്ള ബന്ധം കുറഞ്ഞ് താൻ സാധാരണ മനുഷ്യനെ പോലെ ആകുവാനിടയായി. தேவ சமூகத்திலிருந்து வழிவிலகி போகிறவனுடைய வாழ்க்கை அவன் தேவனுடையோடு கூட இருக்கிறதான தொடர்பிலிருந்து விலகி உறவிலிருந்து விலகி அவன் சாதாரணமான ஒருவனை போல மாறி போகிறான். ഒരു പിന്മാറ്റക്കാരന് പ്രാർത്ഥന വളരെ കുറവായിരിക്കും. ஒரு பின்மாற்றக்காரனுடைய வாழ்க்கையிலே ஜெபம் மிகவும் குறைவாகவே காணப்படும். ദൈവമായിട്ടുള്ള ബന്ധം അവൻ ഉണ്ടാകുകയില്ല. தேவனோடு கூட இருக்கிறதான உறவு அவனுக்கு இருக்காது. മാത്രമല്ല രണ്ടാമതായി ദൈവത്തിൽ നിന്ന് അല്പം അകലും തോറും இரண்டாவதாக தேவனிடத்திலிருந்து அவன் அகல മനുഷ്യനോടും അകലുവാൻ ശ്രമിക്കും. மனிதர்களிடத்திலிருந்தும் அவன் விலகி வாழ പ്രത്യേകിച്ച് ദൈവ മക്കളോട് അകലുവാൻ ശ്രമിക്കും. முக்கியமாக தேவ பிள்ளைகளோடு கூட இருக்கிற ஐக்கியத்திலிருந்தும் விலகுவான். അവന്റെ ബന്ധം ലൗകികമായിട്ടുള്ള വിഷയങ്ങളിലും ലോകപരമായിട്ടുള്ള സുഹൃത്തുക്കളിലുമായിരിക്കും അവന്റെ ബന്ധം. அவனுடைய உறவு என்று சொல்வது உலக பிரகாரமான நண்பர்களிடத்திலே அதிகமாய் காணப்படும். മറഞ്ഞിരിക്കുവാൻ ശ്രമിക്കും. ദൈവ മക്കളോടും ദൈവത്തിൽ നിന്നും മറഞ്ഞിരിക്കുവാൻ ശ്രമിക്കും. தேவனிடத்திலிருந்தும் தேவ பிள்ளைகளிடத்திலிருந்தும் விலகி இருக்க விரும்புவான். ഇങ്ങനെയുള്ള വിഷയം ഒരു പിന്മാറ്റത്തിന്റെ ഒരു ലക്ഷണമാണ്. இவ்விதமான காரியங்கள் ஒரு பின்மாற்றத்துக்குரிய அடையாளமாயிருக்கிறது. ഇവിടെ യോന അടിത്തട്ടിലേക്ക് പോയി ഉറങ്ങാൻ കിടക്കുകയാണ്. இங்கே யோனா அடித்தட்டில் போய் படுத்து நித்திரை செய்கிறான். ഇവിടെ ഒരു ദൈവ പൈതലിനെ സംബന്ധിച്ചിടത്തോളം നാം ചിന്തിക്കേണ്ട വിഷയം പല കാര്യങ്ങൾ. ഞാൻ ആദ്യമേ പറഞ്ഞല്ലോ, ഒരു വ്യക്തിപരമായ ആത്മീയ ജീവിതത്തെ പരിപോഷിപ്പിക്കുവാൻ ആവശ്യമായ സകല ആത്മീക മർമ്മങ്ങളും யோனையோட പ്രവചനത്തിൽ നമുക്ക് ലഭിക്കും. நான் முதலாவதாகவே சொன்னேன், ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையை இன்னுமாய் கட்டி எழுப்புவதற்குரியதான பலவிதமான ஆலோசனைகளும் இந்த யோனாவின் புஸ்தகத்திலிருந்து நமக்கு கிடைக்கும். കഴിഞ്ഞ ആഴ്ച നാം കണ്ട വിഷയം ദൈവഹിതത്തിൽ നിന്ന് അഥവാ പിന്മാറിപ്പോയാൽ, ദൈവ സാന്നിധ്യത്തിൽ നിന്ന് പിന്മാറിപ്പോയി തന്നിഷ്ടത്തിൽ ജീവിക്കുകയാണെങ്കിൽ അവൻ ഒരിക്കൽ പിടിക്കപ്പെടും എന്ന് നാം കഴിഞ്ഞ கடந்த வாரத்தில் நாம் விதமாய் சொன்னோம். யோனாவை போல தேவ சித்தத்திலிருந்து விலகி தேவனுடைய திட்டத்தை மீறி நடக்கிறவனுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக அவன் ஒரு நாள் அவன் പിടിക്കപ്പെടുവാൻ என்பதை നാം கடந்த വാരത്തിൽ ഈ യോന ദൈവ സാന്നിധ്യത്തിൽ നിന്ന് മാറിപ്പോയതാണ് എന്ന് ലോകക്കാർ അഥവാ കപ്പലിലുള്ളവരെ കൊണ്ടാണ് തെളിയിച്ചത്. இவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறான் என்பதை உலகத்தாரிடமிருந்து, அதாவது கப்பலில் உள்ள மற்ற ஜனங்கள் மூலமாகத்தான் அது வெளிப்படுத்தப்படுகிறது. എങ്ങനെയാണെന്ന് നമുക്ക് കഴിഞ്ഞ ആഴ്ച നാം പഠിച്ചതാണ്. விதமாக வெளிப்படுத்தப்பட்டது என்பதை கடந்த வாரத்தில் படித்தோம். നിങ്ങൾക്ക് ഓർമ്മയുണ്ട് എന്ന് ഞാൻ വിശ്വസിക്കുന്നു. நீங்கள் அதை கவனத்தில் வைத்திருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
യോനയുടെ പേരിൽ ചീട്ട് വീണപ്പോൾ, യോനാവിൻ പേരിലെ சீட்டு விழுந்த பொழுது, താൻ എവിടെ നിന്ന് വന്നു എന്ന് താൻ തന്നെ പറയേണ്ടി വന്നു. தான் எங்கே இருந்து வருகிறேன் என்பதை அவனாகவே அவனுடைய வாயினால் சொல்ல வேண்டி താൻ வந்தது. ആരാണെന്നും പറയേണ്ടി വന്നു. அவன் யார் என்பதையும் அவன் வெளிப்படுத்த வேண்டி வந்தது. താൻ എബ്രായനാണെന്ന് ആദ്യമേ ഒന്നും പറഞ്ഞിട്ടില്ല. പക്ഷേ ചീട്ട് വീണപ്പോൾ താൻ തന്നെ പറയേണ്ട ഒരവസ്ഥ വന്നു. മാത്രമല്ല, താൻ ദൈവസന്നിധിയിൽ നിന്ന് ഓടി വന്നവനാണെന്ന് കൂടെ താൻ തന്നെ അവിടെ പറയുകയാണ്. அவன் எபிரேயன் என்பதை முதலாவது ஒன்றும் அவன் சொல்லி இருக்கவில்லை. ஆனால் பின்னர் சொல்லுகிறான், அதே நேரத்தில் அவன் தேவ சமூகத்தை விட்டு வழி விலகி வருகிறவன் என்பதையும் அவன் தானாகவே அவன் அறிவிக்கிறான். അപ്പോൾ നീ എന്തിനാ ഇങ്ങനെ ദൈവസന്നിധിയിൽ നിന്ന് ഓടിപ്പോയി എന്ന് ലോകക്കാരാണ് അവനോട് ചോദിച്ചത്. அப்பொழுதுதான் அந்த ஜனங்கள், கப்பலில் இருந்த ஜனங்கள் கேட்கிறான், ஏன் நீ இப்படி செய்தாய், ஏன் தேவ சமூகத்தை விட்டு விலகி வந்தாய் என்று கேட்கிறார். നീ എന്തിനാ അങ്ങനെ ഓടിപ്പോയത്, അങ്ങനെ പോകരുതായിരുന്നല്ലോ എന്ന് അവരാണ് ഈ ദൈവ പൈതലായ പ്രവാചകനായ യോനയോട് പറയുന്നത്. அந்த ஜனங்கள் தான் சொல்லுகிறார்கள், நீ இப்படி செய்திருக்க கூடாதே, தேவ சமூகத்திலிருந்து ஏன் விதமாய் வழி விலகி வந்தாய் என்று அவனிடத்திலே தீர்க்கதரிசியாகிய யோனாவினிடத்திலே சொல்லுகிறார். ദൈവസന്നിധിയിൽ നിന്ന് വിട്ട് ഓടിപ്പോകുന്നവനെ അഥവാ പിന്മാറ്റക്കാരെന്ന് കൂടെ നമുക്ക് പറയാം. പിന്മാറ്റക്കാരായിരിക്കുന്നവരുടെ ജീവിതത്തിൽ സംഭവിക്കുന്ന വിഷയങ്ങൾ ലോകക്കാരായവരെ കൊണ്ട് ദൈവം ചിലപ്പോൾ പറയിപ്പിക്കേണ്ടി വരും. ഇവൻ പിന്മാറ്റത്തിലാണ് ഓടിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. தேவ சமூகத்திலிருந்து விளங்கி, அதாவது பின்மாற்றக்காரர்களாய் வாழ்கிறவருடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலும் உலகத்தார் அவர்களிடத்திலே பேச வேண்டி அவர்களை சுட்டிக்காட்ட நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார். ഇവൻ പ്രവാചകനാണ്, യോന പ്രവാചകനാണ്, யோனா ஒரு தீர்க்கதரிசி. പക്ഷേ ദൈവസന്നിധിയിൽ നിന്നാണ് ഓടിപ്പോയതെന്ന് കപ്പലിലുള്ളവരെ കൊണ്ട് ദൈവം പറയിപ്പിച്ചു. ஆனால் தேவ சமூகத்திலிருந்து தான் அவன் வழி விலகி ஓடி வருகிறான் என்பதை கப்பலில் இருக்கிறவர்கள் மூலமாய் ஆண்டவர் சொல்ல ഇത് യോനയ്ക്ക് മാത്രമല്ല, ദൈവനാമത്തിനും ദൂഷണത്തിനും കാരണമാണ്. இது யோனாவுக்கு மட்டுமல்ல, தேவனுடைய நாமத்துக்கும் தூஷணம் வருத்துகிறதான ஒரு விஷயமாயிருக்கு. ദൈവേഷ്ടത്തിന് വിരുദ്ധമായി നാം ജീവിക്കുന്നത് നമുക്ക് മാത്രമല്ല, നമ്മുടെ കുടുംബത്തിന് മാത്രമല്ല, ദൈവനാമത്തിനും ദൂഷണമാണ്. தேவனுடைய நாமத்துக்கு விரோதமாய் வாழ்வது நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு மட்டுமல்ல, அது தேவனுடைய நாமத்துக்கும் தூஷணமாய் அமைகிறது. യോന ഇരിക്കുന്ന കപ്പലിലേക്ക് ദൈവം ഒരു പെരുങ്കാറ്റ് അടുപ്പിച്ചപ്പോഴാണ് ഈ വിഷയമൊക്കെ പുറത്തു വരുന്നത്. யோனா இருந்த கப்பலுக்கு எதிராக ஆண்டவர் ஒரு கொந்தளிப்பை, ஒரு பெருங்காற்றை அனுப்பின பொழுதுதான் இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியே வருகிறது. ചിലർ ദൈവസന്നിധി വിട്ട് ഓടിപ്പോയി ചില നാളുകൾക്ക് ശേഷമായിരിക്കും ചില പെരുങ്കാറ്റൊക്കെ ദൈവം അടുപ്പിക്കുന്നതും അത് കുലങ്ങുന്നതും. சிலர் தேவனுடைய சமூகத்தை விட்டு வழி விலகி போனதுக்கு பிறகு சில நாட்களுக்கு பிறகுதான் சில கொந்தளிப்புகள் வாழ்க்கையிலே வருகிறது. പക്ഷേ ഇവിടെ പെട്ടെന്നാണ് സംഭവിച്ചത്. ஆனால் இங்கே உடனே சம்பவித்தது. അപ്രതീക്ഷിതമായ സമയത്ത് പെട്ടെന്ന് യഹോവ പെരുങ്കാറ്റടിപ്പിച്ച് കപ്പലിനെ ആട്ടി ഉലച്ചു. அவர்கள் எதிர்பார்த்திராத சமயத்திலே ஆண்டவர் திடீரென்று பெருங்காற்றை அனுப்பி அந்த கப்பலை ஆட பண்ணினார். ഇപ്പോൾ എല്ലാവരും വിളിച്ചു നോക്കി, അയ്യോ ഇതിന്റെ കാരണം എന്താണ്, അത് അറിയുന്നില്ല. இப்பொழுது எல்லாரும் கேட்கிறார்கள், ஐயோ இதற்கு என்ன காரணம் என்று അവർ தெரியவில்லை. നന്നായിട്ട് തണ്ടു വലിച്ചു നോക്കി, രക്ഷപ്പെടാൻ എല്ലാ സാധ്യതയുണ്ടോ നോക്കി കപ്പൽക്കാരൊക്കെ നോക്കിയിട്ട് ഒരു രക്ഷയും. அந்த கப்பல் மாலுமியும் அந்த கப்பலில் யாத்திரை செய்தவர்கள் எப்படியாவது தண்டு விழித்து எப்படியாவது பல காரியங்களை செய்து தப்பித்து விடலாம் என்று முயற்சித்தார்கள். 11ാമത്തെ വാക്യത്തിലേക്ക് നാം ശ്രദ്ധിക്കുമ്പോൾ 11ാം அதிகாரம் 11வது வசனத்துக்கு സമുദ്രം കോപിച്ച കാരണം എന്താണെന്ന് എല്ലാവരും കണ്ടുപിടിക്കുക. சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்ததனுடைய காரணம் என்னவென்று அவர்கள் പക്ഷേ கண்டுபிடித்தார்கள். ഇങ്ങനെ സമുദ്രം കോപിച്ച് മുന്നോട്ട് പോകാൻ പറ്റില്ല. ஆனால் இப்படி சமுத்திரம் கொந்தளித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அது கோபித்துக் கொண்டிருக்கும் பொழுது முன்னே யாத்திரை செய்ய முடியாது. തെറ്റുകാരൻ അകത്തിരിക്കുമ്പോൾ സമുദ്രം കോപിച്ചുകൊണ്ടിരിക്കും എന്നുള്ളത് ഉറപ്പാണ്. தவறு செய்தவன் உள்ளே இருக்கிற வரை சமுத்திரம் கொந்தளித்துக் கொண்டிருக்கும் என்பது அல்ல, என்றால் சமுத்திரம் கோபமாய் இருக்கும் என்பது அது உறுதியான விஷயம். അവർക്ക് പ്രശ്നത്തിന് ഒരു പരിഹാരം വേണ്ടേ? அவர்களுக்கு ஒரு பரிகாரம் வேண்டுமல்லவா? എപ്പോഴും ഇങ്ങനെ ജീവിക്കാൻ പറ്റത്തില്ലല്ലോ. ആടി ഉലഞ്ഞ് കപ്പൽ തകർക്കും വണ്ണം, ജീവിതം തകർന്നു പോകും വണ്ണം എപ്പോഴും ആടി ഉലഞ്ഞ് ജീവിക്കാൻ പറ്റത്തില്ല. இப்படி கப்பல் ஆடி உடைந்து படகு உடையத்தக்கதான ஒரு நிலையிலே அவர்கள் யாத்திரை செய்ய முடியாதல்லவா? ഇവർ പരമാവധി ശ്രമിച്ചതാണ് ഈ വിഷയത്തെ പരിഹരിക്കാൻ. அவர்கள் எவ்வளவோ முயற்சி செய்தார்கள், எப்படியாவது இந்த விஷயத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள. പക്ഷേ വിഷയം പരിഹരിക്കപ്പെടുന്നില്ല. ஆனால் அவர்களுக்கு பரிகாரம் உண்டாகவில்லை. പരിഹാരം വരാതിരുന്നപ്പോഴാണ് പോയി ഉണർത്തുന്നത്, തട്ടി ഉണർത്തുന്നത്. பரிகாரம் இல்லாமல் இருந்த பொழுதுதான் அவர்கள் போய் தட்டி எழுப்புகிறார்கள். അവിടെയും പല കാര്യങ്ങളും ചെയ്തു നോക്കി, ഇതൊന്നും ഒരു പരിഹാരമാകുന്നില്ല. പക്ഷേ എത്ര നാളാണ് ഇങ്ങനെ കഷ്ടതയിലൂടെ ആട്ടി ഉലയ്ക്കുന്ന പ്രശ്നത്തിലൂടെ ജീവിക്കാൻ സാധിക്കും? இவ்விதமாய் அவர்கள் பல பரிகாரத்தை முயற்சித்தும் அவர்களுக்கு பரிகாரம் உண்டாகவில்லை. இருப்பினும் எவ்வளவு நாட்கள் தான் இப்படி நெருக்கத்திலே வாழ்வது?
ഇങ്ങനെ ഇരിക്കുമ്പോൾ അവർ യോനയോട് ചോദിക്കുകയാണ്, നീയാണല്ലോ കുറ്റക്കാരൻ. இப்படி இருக்கும் பொழுது அவர்கள் யோனாவிடத்தில் கேட்கிறார்கள், நீ தானே இதற்கு காரணக்காரன், നീ തെറ്റുകാരനാണെന്നുള്ളത് കണ്ടുപിടിച്ചു കഴിഞ്ഞു, நீ தவறு செய்திருக்கிறாய் என்பதை நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம், അത് നീ ദൈവസാന്നിധ്യത്തിൽ നിന്ന് ഓടിപ്പോയതാണെന്ന് നീ തന്നെ ഞങ്ങളോട് പറയുകയുണ്ടായി. நீ தேவனுடைய சமூகத்திலிருந்து விலகி போகிறவன் என்பதை நீயே எங்களிடத்தில் சொல்லுகிறாய். അപ്പോൾ ഈ പ്രശ്നം ഇങ്ങനെ മുന്നോട്ട് പോകാൻ കഴിയില്ല. ஆனால் இந்த பிரச்சனை இவ்விதமாய் முன்னே போக முடியாது. ഈ നല്ല കപ്പൽ ഓടിക്കുവാനും കപ്പൽ യാത്ര ചെയ്തും ഒക്കെ നന്നായി പരിചയമുള്ളവരാ ഈ കപ്പലിനകത്തിരിക്കുന്നത്. இந்த கப்பலை நன்றாய் ஓட்டி செல்லத்தக்கதான நல்ல ஒரு மாலுமி தான் இந்த கப்பலில் நல்ல எக்ஸ்பீரியൻസ് ഉള്ളവരാ ഈ കപ്പലിനകത്തുള്ളവരെല്ലാം. அவனுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கிறது. പക്ഷേ ഇങ്ങനെ ഒരു പ്രശ്നം അവർ ആരും അനുഭവിച്ചിട്ടില്ല. ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை அவர்கள் இதுவரைக்கும் சந்தித்ததில்லை. അവർ പരമാവധി ശ്രമിച്ചു നോക്കി, പ്രശ്നത്തിന് പരിഹാരം വരുന്നില്ല. அவர்கள் எவ்வளவு முயற்சித்தும் பிரச்சனைக்கு பரிகாரம் உண்டாகவில்லை. പക്ഷേ അവസാനം അവർ തീരുമാനിച്ചു, ഇങ്ങനെ അങ്ങോട്ട് പോയാൽ പറ്റത്തില്ല, തെറ്റുകാരനകത്തിരിക്കുമ്പോൾ അവനെ എന്തെങ്കിലും ചെയ്തെങ്കിലേ ഞങ്ങളുടെ പ്രശ്നത്തിന് പരിഹാരമുള്ളൂ എന്ന് അവർ കണ്ടുപിടിച്ചു. கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தார்கள், இந்த தவறு செய்தவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறவன் உள்ளே இருக்கிறவரை இதற்கு ஒரு பரிகாரம் உண்டாகாது, இவனுக்கு ஒரு பரிகாரத்தை செய்தால் தான் காரியம் முன்னே போகும் என்று தீர்மானித்தார்கள். അവർ ചോദിക്കുകയാണ് യോനയോട്, ഞങ്ങൾ എന്തു ചെയ്യണം? இப்பொழுது அவர்கள் யோனாவிடத்திலே கேட்கிறார்கள், நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ഇപ്പോൾ கேட்டார்கள். തെറ്റ് ചെയ്ത വ്യക്തിയിലേക്ക് കടന്നു വരികയാണ്. இப்பொழுது தவறு செய்த அந்த நபரை இடத்திலே அவர்கள் வருகிறார்கள். ഇപ്പോൾ ഞങ്ങൾ എന്തു ചെയ്യണം? ഞങ്ങൾക്ക് എന്തെങ്കിലും നീ പരിഹാരം പറഞ്ഞേ പറ്റൂ. இப்பொழுது நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். ഞങ്ങൾ എന്തു ചെയ്യണം? ഞങ്ങൾ എന്തോ ചെയ്യാൻ പറ്റൂ? நாங்கள் உனக்கு என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறார்கள். ഇതിന്റെ തെറ്റുകാരൻ നീയാണ്, അതിന് കുറ്റക്കാരൻ ഞങ്ങളല്ല. ഞങ്ങൾ എന്തു ചെയ്യണം? ഇപ്പൊ നിന്നെ എടുത്ത് വെള്ളത്തിയിടണോ അതോ വേറെന്തെങ്കിലും ചെയ്യണോ? നീ തന്നെ പറ. இப்பொழுது அவர்கள் சொல்லுகிறதுடைய காரணம், இவ்வளவு கொந்தளிப்புக்கும் காரணம் நீதான், நாங்கள் ஒரு தவறும் செய்யவில்லை, இப்படி இருக்க நாங்கள் இப்பொழுது என்ன செய்வது, நீயே சொல் என்று சொல்லுகிறார்கள். എന്തെങ്കിലും ഒരു പരിഹാരം കണ്ടേ പറ്റൂ. எப்படியாவது ஒரு பரிகாரத்தை உண்டு பண்ணித்தான் ஆக வேண்டும். പ്രശ്നവുമായി എല്ലാവരും അവനെ നോക്കി നിന്നപ്പോൾ, ഞാൻ ആദ്യമേ പറഞ്ഞിരുന്നു, ഇവൻ തെറ്റുകാരനാണ്, തെറ്റുകാരന്റെ മേൽ എല്ലാവരും ശ്രദ്ധിച്ചു കൈ ചൂണ്ടുകയാണ്, കണ്ണ് അവന്റെ മേൽ പതിപ്പിച്ചിരിക്കുകയാണ്. நான் முதலாவதாகவே சொன்னேன், இந்த பிரச்சனையின் மத்தியிலே இவன் தவறு செய்துகிறவனாய் இருக்கிறான், எல்லாருடைய கண்களும் அவன் மேலே பதிக்கப்பட்டிருக்கிறது, எல்லாரும் அவனுக்கு நேராய் கை நீட்டி விரல் நீட்டி இருக்கிறார். യോന ചെയ്ത തെറ്റെന്താണ്? யோனா செய்த தவறு என்ன? ദൈവ സാന്നിധ്യത്തിൽ നിന്ന് ഓടിപ്പോയി. ഇതാണ് തെറ്റ്. தேவனுடைய சமூகத்திலிருந்து விலகி சென்றான். இதுதான் அவன் செய்த தவறு. ഇതൊരു പക്ഷേ എന്ത് വലിയ തെറ്റാണോ എന്ന് നാം കഴിഞ്ഞ ക്ലാസ്സിൽ ചിന്തിച്ചതുപോലെ, ഇത് വലിയ തെറ്റാണോ? അല്പം ഒന്ന് ഓടിപ്പോയിട്ട് അവൻ തിരിച്ചു വരുമല്ലോ, തർശീശ് വരെ പോയിട്ട് തിരിച്ചു വരുമല്ലോ. இது பெரிய தவறா என்று சிந்தித்தால், கடந்த வாரத்தில் நாம் சிந்தித்தது போல, இது என்ன பெரிய தவறு, அவன் தர்ஷீஷ் வரைக்கும் போய்விட்டு திரும்ப வரத்தானே போகிறான். ഒരു പക്ഷേ ദൈവ സാന്നിധ്യത്തിൽ നിന്ന് പോയി തർശീശിൽ പോയിട്ട് തിരിച്ചു വന്നല്ല പറ്റുമോ? ഗത്ഹോഫർ ആണല്ലോ അവന്റെ സ്വന്തം ദേശം. அவன் தேவ சமூகத்தை விட்டு விலகி தர்ஷீஷுக்கு போனால் மீண்டும் அவன் தன் சொந்த ஊருக்கு வந்துதான் ஆகணும். അപ്പൊ ഇത് വലിയ തെറ്റാണോ അല്ലെങ്കിൽ വലിയ പ്രശ്നമാണോ ഇത്രത്തോളം പറയാനെന്ന് നാം ഒരുപക്ഷെ ചിന്തിക്കും. இது இவ்வளவு பெரிய பிரச்சனையா, இது பெரிய பிரச்சனையா சிந்திப்பதற்கு என்று நாம் ஒருவேளை நினைக்கலாம். അതിന് നമുക്ക് തിരിച്ചു വീണ്ടും ആ വാക്യത്തിലൂടെ നമുക്ക് ചിന്തിച്ചാ, அந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் அதை மீண்டுமாய் சிந்திக்கும் பொழுது, ഇത് ദൈവത്തിന് അറിയത്തില്ലേ? இது ആண்டവருக்கு தெரியாதா? യോന പോയിട്ട് വേഗം ഇങ്ങ് വരും എന്ന് തീരുമാനിച്ച് ദൈവത്തിനും അടങ്ങാമായിരുന്നല്ലോ. யோனா போனா போயிட்டு வரட்டும் என்று சொல்லி ஆண்டவர் அமைதியா இருந்திருக்கலாம்ல. പക്ഷെ ദൈവം അടങ്ങിയിരുന്നില്ലല്ലോ. ஆனால் அவர் அமைதியா இருக்கவில்லை. ദൈവമാണ് പെരുങ്കാറ്റെ അടിപ്പിച്ചത് സമുദ്രത്തിൽ. அங்கே தேவன் பெருங்காற்றை கர்த்தரே வரப்பண்ணுகிறார். ഈ കപ്പൽ ആട്ടി ഉലച്ചതും ദൈവത്തിന്റെ കൈയാണ്. இந்த கப்பல் ஆடி உழைவதற்கு காரணம் அவருடைய கரம்தான். ഇപ്പോൾ അസ്വസ്ഥനാണ് യോന. இப்பொழுது அவன் சமாதானம் இல்லாதவனாய் இருக்கிறான். யோனா അവൻ അസ്വസ്ഥത അനുഭവിക്കുകയാണ്. அவன் ஒரு நெருக்கத்தை அனுபவிக்கிறான். പ്രശ്നമുള്ളവർക്ക്, പ്രശ്നക്കാരന് സമാധാനം ഉണ്ടാകുകയില്ല. பிரச்சனைக்குட்பட்டவர் இருக்கிறவர்களுக்கு சமாதானமா இருக்க முடியாது. ദൈവസന്നിധിയിൽ നിന്ന് ഓടിപ്പോകുന്നവനും സമാധാനം ഉണ്ടാകുകയില്ല. தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடி போகிறவன் சமாதானமா, അവന്റെ ഹൃദയം ഇങ്ങനെ അസ്വസ്ഥതപ്പെട്ടുകൊണ്ടിരിക്കും. அவனுடைய இருதயம் சமாதானமற்றதா இருக்கும். അപ്പോൾ നാം ചിന്തിക്കേണ്ടത്, ദൈവസന്നിധാനത്തിൽ വിട്ട് ഓടിപ്പോയാൽ നമ്മുടെ ഹൃദയം സന്തോഷമായിരിക്കാൻ കഴിയില്ല. நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவ சமூகத்தை விட்டு விலகி போவோம் என்றால் நம்முடைய இருதயம் சந்தோஷமா இருக்க முடியாது. നമ്മുടെ ഹൃദയം സന്തോഷമായിരിക്കണമെങ്കിൽ, സമാധാനമായിരിക്കണമെങ്കിൽ ദൈവസന്നിധിയിൽ തന്നെ ആയിരിക്കും. நம்முடைய இருதயம் சந்தோஷமாக சமாதானமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறவர்களாக இருக்க. 11ஆம் വാക്യത്തിൽ പറയുന്നു, നിന്നെ ഞങ്ങൾ എന്തോ ചെയ്യണം, നീ തന്നെ ഒന്ന് പറഞ്ഞു തന്നെ. 11வது வசனத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். പിന്മാറ്റക്കാരൻ അവിടെ ഒരു ആൻസർ പറയുന്നുണ്ട് 12ആം വാക്യത്തിൽ. പിന്മാറ്റക്കാരൻ അങ്ങേ ഒരു பதிலை சொல்லுகிறான். ദൈവ സാന്നിധ്യത്തിൽ നിന്ന് ഓടിപ്പോയവൻ പറയുന്നുണ്ട്, தேவனுடைய சமூகத்தில் ஓடி போகிறவன் சொல்லுகிறான், നിങ്ങൾക്ക് സമാധാനം വേണമെങ്കിൽ ഞാനൊരു വിഷയം പറഞ്ഞു തരാം. உங்களுக்கு சமாதானம் வேண்டும் என்றால் நான் ஒரு காரியத்தை சொல்றேன், അത് നിങ്ങൾ
ചെയ്യാതെ നിങ്ങൾക്ക് സമാധാനം அதை ഉണ്ടാകില്ല. நீங்கள் செய்யாமல் உங்களுக்கு விடுதலை இல்லை. നിങ്ങൾ ഞാൻ പറയുന്നത് കേട്ടാൽ നിങ്ങൾക്ക് സമാധാനം. நான் உங்களிடத்தில் சொல்லுவதை நீங்கள் கேட்பீர்கள் എന്താണ് என்றால் യോന പറയുന്നത്? நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். അവൻ അവരോട് എടുത്തു സമുദ്രത്തിൽ ഇട്ടുകളവീൻ. ആരെ? യോനായെ ഇട്ടുകളവീൻ, അപ്പോൾ സമുദ്രം അടങ്ങും. அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும் என்று யோனா சொல்லுகிறார். എന്റെ നിമിത്തം ഈ വലിയ കോൾ എന്ന് പറയുന്നത് ആപത്ത് നിങ്ങൾക്ക് തട്ടിയിരിക്കുന്നു എന്ന് ഞാൻ അറിയുന്നു എന്ന് പറഞ്ഞു. നിമിത്തം இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் என்றான். ഈ ആപത്ത് വന്നത് നിങ്ങളല്ല, അതിന്റെ കാരണക്കാരൻ ഞാൻ തന്നെയാണ്. இந்த நெருக்கத்துக்கு இந்த கொந்தளிப்புக்கு காரணம் நீங்கள் அல்ல, நான் தான் என்பதை அவன் சொல்லுகிறான். തെറ്റ് ഏറ്റു പറയുന്നവനെ ദൈവം ചുമ്മാതെ വിട്ടിരിക്കണമല്ലോ. பாவத்தை தவறை அறிக்கை செய்கிறவனை ஆண்டவர் சும்மா விட்டிருக்கலாம்ல. ദൈവം എന്താ വിടാഞ്ഞത്? ஆண்டவர் ஏன் விட்டு விடவில்லை? ഉറക്കെ പറഞ്ഞാലും കുഴപ്പമില്ല. തെറ്റ് ഏറ്റു പറയുന്നവനോട് ദൈവം ക്ഷമിക്കും. பாவத்தை அறிக்கிறவனிடத்திலே தேவன் அவனை மன்னிக்கிறார். അങ്ങനെയല്ലേ നമ്മൾ പഠിച്ചിട്ടുള്ളത്? அப்படிதானே நாம் கற்றிருக்கிறோம். പക്ഷേ ഇവിടെ ദൈവം ക്ഷമിക്കുന്നില്ലല്ലോ. ஆனால் ஆண்டவர் இங்கே மன்னிக்கவில்லை. എന്താ കാരണം? காரணம் என்ன? നീലേഷ് ബ്രദർ, അതൊരു കാരണം എന്താ? ஆண்டவருக்கு அவன் தேவையா இருக்கிறான், அது ஒரு காரணமாக இருக்கலாம். കറക്റ്റ് കാരണം അതാണ്. ഇവിടെ വെച്ച് ദൈവം ഈ പ്രശ്നത്തിന് പരിഹാരം ഉണ്ടാക്കി കൊടുത്താൽ, இங்கே வைத்து தேவன் இந்த பிரச்சனைக்கு ஒரு பரிகாரத்தை உண்டு பண்ணிவிட்டால், ഈ കപ്പൽ എങ്ങോട്ടാ പോകുന്നത്? இந்த கப்பல் எங்கே போகும்? തർശീഷിലേക്ക് പോകും. தர்ஷீஷுக்கு போகும். പക്ഷെ ദൈവത്തിന്റെ ഹിതം എന്താ? ஆண்டவருடைய சித்தம் என்ன? നിനവേയിലേക്ക് പോകണം. யோனா நினிவேவுக்கு போக வேண்டும். ദൈവത്തിന്റെ പ്രശ്നം പരിഹരിച്ചോ? தேவனுடைய பிரச்சனைக்கு அங்கே பரிகாரம் உண்டாகிறதா? ദൈവത്തിന്റെ ആഗ്രഹം എന്താണ്? தேவனுடைய ஆசை என்ன? നിനവേയ്ക്ക് പോയി അവിടെ പ്രസംഗിക്കണം. நினிவேவில் போய் யோனா பிரசங்கம் பண்ண வேண்டும். 40 ദിവസമേ ഉള്ളൂ. അവർ 1,20,000 പേരും നശിച്ചു പോകും. 40 நாட்களுக்குள்ளாக அந்த 1,20,000 பேரும் அழிக்கப்பட்டு போக இருக்கிறார். ഇവിടെ ഈ യോന തെറ്റ് ഏറ്റു പറഞ്ഞപ്പോൾ ദൈവം കേട്ടിരുന്നു എങ്കിൽ, இங்கே யோனா தன்னுடைய தவறை அறிக்கை செய்த பொழுது தேவன் கேட்டிருந்திருப்பானேயானால், യോന ഹല്ലേലൂയ സ്തോത്രം സ്തോത്രം പറഞ്ഞ് തർശീശിൽ എത്തുമായിരുന്നു. யோனா ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அல்லேலூயா என்று சொல்லி அவன் மீண்டுமாய் தர்ஷீஷுக்கே போய் சேர்ந்திருப்பான். നിനവേയിലെ ജനങ്ങൾ നശിച്ചു പോകും. நினிவேயில் இருக்கதான் ஜனங்கள் அழிந்தும் போயிருப்பார். അതുകൊണ്ടാണ് ദൈവം ഇവിടെ ആ തെറ്റ് ഏറ്റു പറഞ്ഞിട്ടും അത് സ്വീകരിക്കാഞ്ഞത്. அதனாலே தான் ஆண்டவர் அந்த தவறை அறிக்கை செய்த பொழுதும் அதை ஏற்றுக்கொள்ளாமல், ദൈവം സ്വീകരിച്ചില്ല എന്നല്ല പറയാൻ കഴിയുന്നത്. ഈ സമുദ്രത്തിനെ ദൈവം അടക്കിയില്ല. தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது அல்ல, தேவன் அந்த கொந்தளிப்பை அங்கே அமர்த்தவில்லை. അത് ദൈവത്തിന്റെ ഹൃദയത്തിൽ വെച്ചിട്ടുണ്ട് ആ മാനസാന്തരം. அந்த மனம் திரும்புதலை ஆண்டவர் தன்னுடைய கணக்கிலே வைத்திருக்கிறார். പ്രിയ ദൈവമക്കളെ, നമ്മുടെ ജീവിതത്തിലും ഇത് തന്നെയാണ് കർത്താവ് നമ്മെ പഠിപ്പിക്കുന്നത്. அநேக நேரங்களில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இப்படித்தான் நம்மை கற்றுக் கொடுக்கிறார். ചില വിഷയങ്ങളോടുള്ള ബന്ധത്തിൽ ദൈവം ചിലപ്പോഴൊക്കെ നമ്മുടെ പ്രാർത്ഥന കേട്ട് സൈഡിൽ ഒതുക്കി പ്രാർത്ഥന വെച്ചിട്ടുണ്ട്. சில விஷயத்தோடுள்ள ബന്ധത്തിலே நம்முடைய ஜெபங்களை அவர் கேட்டு அந்த விஷயங்களை அவர் அங்கே ஒதுக்கி പക്ഷെ வைத்திருக்கிறார். നാം എപ്പോൾ ദൈവഹിതത്തിലേക്ക് ഒന്ന് തിരിയുന്നുവോ അപ്പോൾ മാത്രമേ ആ പ്രാർത്ഥനയുടെ മറുപടി നമ്മുടെ ജീവിതത്തിലേക്ക് വരികയുള്ളൂ. எப்பொழுது நாம் தேவனுடைய சித்தத்துக்கு நேராக நாம் திரும்புகிறோமோ அப்பொழுதுதான் அந்த ஜெபத்துக்குரிய பதிலை அவர் தருகிறார். ദൈവഹിതത്തിൽ നിന്ന് വ്യതിചലിച്ച് ദൂരം പോയി നാം പ്രവർത്തിക്കുന്ന അപ്പോൾ നമുക്കുണ്ടാകുന്ന പ്രശ്നങ്ങളുടെയൊക്കെ മധ്യത്തിൽ അയ്യോ ദൈവമേ എന്നൊക്കെ നിലവിളിക്കുന്ന ദൈവം കേൾക്കും. தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி நமக்கு ஓடி போகிறதான வழியிலே நமக்கு உண்டாகிறதான பிரச்சனைகளில் ஐயோ தேவனே ஆண்டவரே என்று கூப்பிடுகிறதான சகல ஜெபத்தையும் அவர் கேட்கிறார். കാരണം 4-ാം അധ്യായം നാം ഇടയ്ക്കൊന്ന് ഓടിപ്പോയി നോക്കിയിട്ട് വന്നായിരുന്നു. യഹോവ മഹാകൃപയും കരുണയും നിറഞ്ഞ ദൈവമാണ്. ஏனென்றால் 4-ாம் அதிகாரத்தில் அவரை குறித்து நாம் பார்க்கிறோம், கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய பொறுமையுள்ள தேவனாயிருக்கிறார். ഇന്ന് നാം ജീവനോടെ ശേഷിക്കുന്നു എങ്കിൽ പ്രൈസ് ഗോഡ് ദൈവത്തിന്റെ സ്നേഹം കൊണ്ടാണ്. இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருக்கிறோம் என்று சொன்னால் கர்த்தருடைய மகாபிரதான இரக்கமும் அன்பும் என்று சொல்லலாம். ഇവിടെ യോന പറയുന്നു, നിങ്ങൾക്ക് സമാധാനം വേണമെങ്കിൽ നിങ്ങൾ എന്നെ എടുത്ത് വെള്ളത്തിലിട്ടോ. இங்கே யோனா சொல்கிறார், நீங்கள் உங்களுக்கு அமைதல் வேண்டும் என்றால் நீங்கள் என்னை இந்த தண்ணீரிலே போட்டு விடுங்கள். അപ്പോഴേ സമുദ്രം അടങ്ങുകയുള്ളൂ. அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும் என்று சொல்லுங்க. 13-ാം വാക്യം ഒന്ന് ശ്രദ്ധിച്ചേ. 13வது வசனத்தை பாருங்க. ഇത് കേട്ടിട്ടും അവരെന്താണ് ചെയ്തത്? 13:13 அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு விழித்தார்கள், ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்துகுளித்துக் கொண்டே இருந்தபடியால் அவர்களால் கூடாமல் போயிற்று. ഇപ്പൊ പ്രശ്നത്തിന്റെ പരിഹരിക്കപ്പെടാണ്ടി ഒരു സാഹചര്യം ഇവിടെ വന്നിരുന്നു. இப்பொழுது பிரச்சனைக்கு தீர்வு உண்டாக கூடியதான ஒரு சூழ்நிலை இங்கே வந்தது.
പക്ഷേ ദൈവം അതിന് സമ്മതിച്ചില്ല. ஆனால் ஆண்டவர் அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. അവിടെ വായിക്കുന്നു, അവർ കരയ്ക്ക് അടുക്കേണ്ടതിന് മുറുകെ തണ്ട് വലിച്ചു. കാരണം തങ്ങളോട് കൂടെ ഇരിക്കുന്ന ഒരുത്തനെ വെള്ളത്തിലെടുത്ത് ഇടുക എന്ന് പറഞ്ഞാൽ അത് എന്തത്തിന് തുല്യമാണ്? அவர்கள் இவ்விதமாய் செய்தார்கள். அவனை தண்ணீரில் போட்டு விடுங்கள் என்று அவன் சொல்லியும் அவர்கள் கரை சேரும்படி வேகமாய் தண்டு விழித்தார்கள். ஏனென்றால் அவரோடு கூட யாத்திரை செய்கிற ஒருவனை தண்ணீரிலே போட்டு விடுவது என்பது அது எதற்கு சமமான காரியம்? കാരണം ഒരു യാത്രക്കാരനെ വെള്ളത്തിൽ എടുത്തിട്ട് കൊല്ലുക എന്ന് പറഞ്ഞാൽ അത് സാധാരണ വിഷയമല്ല. எனவே ഇന്നത്തെ രീതി അനുസരിച്ചും അത് കേസാകുന്ന വിഷയമാണ്. ஏனென்றால் ஒரு யாத்ரீகனை தன்னுடைய கப்பலில் பயணம் செய்கிறவனை தண்ணீரிலே போட்டு விடுவது, அப்படிதான் போட்டு விட்டால் அவன் செத்து போவான் என்று சொல்வது அன்றைக்கும் இன்றைக்கும் ஒரு தவறான காரியமாக இருக்கிறது, ஒரு கேஸ் உள்ள விஷயமாக இருக்கிறது. കാരണം നമ്മൾ ഒരു ഡോക്യുമെന്റ് അയക്കുമ്പോൾ അതിനു പോലും ഇത്ര ഭദ്രമേറിയ ഒരു സൂക്ഷിപ്പ് നമുക്ക് ലഭിക്കുന്നു എങ്കിൽ ഒരു മനുഷ്യനെ സംബന്ധിച്ചിടത്തോളം എത്രത്തോളം അതിന് പ്രാധാന്യമുണ്ട്. நாம் ஒரு டாக்குமெண்டை நாம் விதமாய் நாம் அனுப்பும் பொழுது கூட அதற்கு கூட இன்சூரன்ஸ் இருக்கிறது. அது வழியிலே ஏதாவது ஆகிவிட்டால் அதுக்கு இன்சூரன்ஸ் இருக்கு. அப்படி என்றால் ஒரு மனிதனை பொறுத்தவரை அது எவ்வளவு முக்கியமான காரியம். ഇപ്പോൾ ഈ കപ്പലിൽ യാതൊരു നിവൃത്തിയില്ലാതെ വന്നപ്പോൾ താനാണ് പ്രശ്നക്കാരൻ എന്നുള്ളത് മനസ്സിലായപ്പോൾ യോന പറയും, നിങ്ങൾ എന്നെ എടുത്തിട്ട് അപ്പോഴേ നിങ്ങൾക്ക് സമാധാനം ലഭിക്കും. இந்த கப்பல் அமைதலாவதற்கு, இந்த கடல் கொந்தளிப்பு அமைதலாவதற்கு வழி ஒன்றும் இல்லை என்று அறிந்த பொழுது யோனான் சொல்லுகிறான், நான் தான் பிரச்சனைக்காரன், என்னை எடுத்து தண்ணீரில் போட்டு விடுங்கள் என்று அவன் சொல்லுகிறான். ഇതിന് മനസ്സില്ലാതെ ആമേൻ ആ കപ്പൽക്കാർ എന്ത് ചെയ്തു? കരയ്ക്ക് അടുക്കേണ്ടതിന് വേണ്ടി മുറുകെ തണ്ട് വലിച്ചു. அப்பொழுது இதுக்கு மனதில்லாமல் அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள். അവിടെ ഒന്ന് ശ്രദ്ധിച്ചേ, കരയ്ക്ക് അടുക്കേണ്ടതിന്. ഏത് കരയാ? തർശീശാണോ? അല്ല. அப்பொழுது அந்த மனுஷர் கரை சேரும்படி என்று அங்கே வாசிக்கிறோம். அவர்கள் எந்த கரை சேரும்படியாய் தண்டு விழித்தார்கள்? தர்ஷிஷா. ഈ മനുഷ്യനെ രക്ഷിക്കാൻ ഏതെങ്കിലും ഒരു കരയിൽ പോയി ചേർന്നാൽ മതി എന്ന് അവരുടെ ചിന്ത. இந்த மனுஷனை தப்புவிப்பதற்காக ஏதாவது ஒரு கரையில போய் சேர்ந்தால் போதும் என்றுதான் அவர்கள் நினைத்தார்கள். അങ്ങനെ അവർ തണ്ടു വലിച്ചു, പ്രശ്നത്തിന് പരിഹാരമാകുന്നില്ല. ஆனால் அவ்விதமாய் அவர்கள் தண்டு விழித்தும் அங்கே ஒரு பிரச்சனைக்கு பரிகாரம் അവിടെ വായിക്കുന്നു, എങ്കിലും സമുദ്രം കോപിച്ചു, കോൾ പെരുകി വന്നതുകൊണ്ട് അവർക്ക് സാധിച്ചില്ല. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்துக் கொண்டே இருந்தபடியால் அவர்களால் கூடாமல் போயிற்று. 14ஆம் வாக்கியம், 14வது வசனம். அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, മതി. ഇവിടെ ഈ കപ്പലിൽ നാം ആയിരുന്നെങ്കിൽ എന്തോ ചെയ്തേനെ? இந்த கப்பலில் ஒருவேளை நாம் யாத்திரை செய்து கொண்டிருந்தால் நாம் என்ன செய்திருப்போம்? അവൻ ജീവിച്ചില്ലെങ്കിലും നമുക്ക് ജീവിക്കണം, അങ്ങനല്ലേ നമ്മൾ ചിന്തിക്കുന്നത്. நாம நினைச்சிருப்போம், அவன் உயிரோடு இருக்கலினாலும் நாம உயிரோடு இருக்கணும், நம்ம உயிரை காப்பாற்றணும். യോന പറഞ്ഞു, നിങ്ങൾ എന്നെ എടുത്ത് വെള്ളത്തിലിട്ട്. யோனா சொன்னான், என்னை எடுத்து தண்ணீர்ல போட்டுருங்க. സമുദ്രം കപ്പൽ ആടി ഉലയുകയാണ്. അത് നമ്മൾ പറയുന്ന പോലെയല്ല, ഭയങ്കര പ്രശ്നം നടക്കുകയാണ്. இப்பொழுது மும்முரமாய் கடல் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது, கப்பல் அசைந்தாடி கொண்டிருக்கிறது. മക്കളും ഭാര്യയും ഭർത്താവും ഒക്കെ ഉള്ളവർ അമ്മ നമ്മളെ പോലുള്ളവരായിരുന്നെങ്കിൽ ചിലപ്പോൾ എന്താ ചെയ്തന്നെ? കേട്ട പാതി കേൾക്കാത്ത പാതി எடுத்து வெள்ளத்தி பத்தோன்னு கணவனும் பிள்ளைகளும் குடும்பம் இருக்கிறவங்க எல்லாம் நினைச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? நம்மள மாதிரி இருக்கிறவங்க அவங்க கேட்டதான் விஷயம், எப்படியாவது நம்ம காப்பாற்றப்படணும்னு தூக்கி தண்ணீரில் வீசியிருப்பாங்க. കാരണം ഇന്നുള്ള ചിന്താഗതി അനുസരിച്ച് മനുഷ്യൻ അവനോന് വേണ്ടി ജീവിക്കുന്ന ഒരു കാലമായത്. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் யாரும் மற்றவர்களை குறித்து பெரிதாக யோசிப்பதில்லை. அவர்களுடைய ஜீவனை காப்பாற்றவே முயற்சிக்கிறார்கள். അവർ അല്പം കൂടെ തണ്ടു വലിച്ച് ശ്രമിക്കുകയാണ്, പരിശ്രമിക്കുകയാണ്. ஆனால் அவர்கள் இன்னும் வேகமாய் கரை சேரும்படி தண்டு வலித்து அவர்கள் இன்னும் முயற்சிக்கிறார்கள், எப்படியாவது தப்பித்துக் கொள்ளலாம் என்று. പക്ഷേ അവർക്ക് എന്നിട്ടും മനസ്സില്ല ഇവരെ ഈ യോനയെ എടുത്ത് വെള്ളത്തിലിടാൻ. இவன் இப்படிமாய் சொல்லியும் இவனை தூக்கி தண்ணீரிலே போடுவதற்கு அவர்கள் மனதில்லாமல் இருந்தார்கள். അവരെന്താ ചെയ്തത്? அவர்கள் என்ன செய்தார்கள்? അവർ യഹോവയോട് നിലവിളിച്ചു. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. ആ ബഹുവചനം ഒന്ന് ശ്രദ്ധിച്ചേ. அந்த ப்ளூரல் வார்த்தையை கவனியுங்கள். ആരാണ് യഹോവയോട് നിലവിളിച്ചത്? யார் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள்? അവർ, കപ്പലിലുള്ളവർ, அந்த கப்பலில் இருந்த ஜனங்கள். இவர் ஆദ്യം ആരോടാണ് നിലവിളിച്ചത്, പ്രാർത്ഥിച്ചത്? கொஞ்ச நேரம் முன்னாடி இவர்கள் யாரிடத்துல ஜெபம் வேண்டுதல் செஞ்சாங்க? 5ஆம் வாக்கியத்தை ശ്രദ്ധിച്ചേ. 5வது வசனத்தை கவனித்தால் தெரியும். അവരവരുടെ ദേവനെ നോക്കി നിലവിളിച്ചു. അവരവர்களுடைய தேவனை நோக்கி வேண்டுதல் செய்தார்கள். കപ്പൽ പ്രമാണി യോനയുടെ അടുക്കിലേക്ക് കടന്നു വന്നപ്പോഴും പറയുന്നത് എന്താണ്? നീ നിന്റെ ദേവനെ നോക്കി വിളിച്ചു. കപ്പൽ മാലി യോനാവിന്റെ അടുത്ത് വന്നപ്പോഴും യോനാവിട്ട് இப்படிதான் சொல்றார், நீ உன்னுடைய தேவனை வேண்டிக்கொள். 5ஆம் വാക്യത്തിൽ അവരവരുടെ ദൈവത്തെ വിളിച്ചവർ
14-ാം വാക്യത്തിൽ വന്നപ്പോഴെങ്ങനെയാ യഹോവയെ നോക്കി വിളിക്കുന്നത്? 5வது வசனத்தில் அவரவர்களுடைய தேவனை நோக்கி கூப்பிட்டவர்கள் 14வது வசனத்தில் வந்த பொழுது எப்படி அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள்? എന്താണ് ഇവിടെ സംഭവിക്കുന്നത്? இங்கே என்ன சம்பவிக்கிறது? അയ്യോ യഹോവേ എന്നാണ് അവർ വിളിക്കുന്നത്. அவர்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தாவே. അടുത്ത ആ വാക്യം, ഈ മനുഷ്യന്റെ ജീവൻ നിമിത്തം ഞങ്ങൾ നശിച്ചു പോകരുതേ, இந்த மனுஷனுடைய ஜீவன் நிமித்தம் எங்களை அழித்து போடாதையும், നിർദോഷ രക്തം ചൊരിയിച്ച കുറ്റം ഞങ്ങളുടെ മേൽ വരുത്തരുതേ, குற்றமில்லாத இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்தாதே, യഹോവേ നിനക്ക് ഇഷ്ടമായതുപോലെ നീ ചെയ്തിരിക്കുന്നുവല്ലോ എന്ന് പറഞ്ഞു. தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாயிருக்கிறபடி செய்கிறீர் என்று சொன்னார். 5-ാം വാക്യത്തിൽ താന്താന്റെ ദേവന്മാരെ വിളിച്ചപേക്ഷിച്ചവർ 14-ാം വാക്യത്തിൽ യഹോവയോട് നിലവിളിക്കുന്നു. 5வது வசனத்தில் தங்கள் தங்கள் தேவனை நோக்கி வேண்டினவர்கள் இப்பொழுது கர்த்தரை நோக்கி அவர்கள் கூப்பிடுகிறார்கள். ചിലപ്പോൾ ദൈവം അനുസരണത്തിലും ചില പ്രവൃത്തികൾ ചെയ്യും. சில நேரங்களில் ஆண்டவர் கீழ்ப்படுதலும் சில காரியங்களை செய்கிறார். ചിലപ്പോൾ അനുസരണക്കേടിലും ചില പ്രവൃത്തികൾ ദൈവം ചെയ്യും. சில நேரங்கள் கீழ்ப்படியாமையின் நிமித்தமும் சில காரியங்களை செய்கிறார். അനുസരിച്ചാലും അവിടെ ദൈവത്തിന് ചെയ്യാൻ പറ്റും, கீழ்ப்படிந்தாலும் அங்கே ஆண்டவர் கிரியை செய்ய முடியும். അനുസരിക്കാത്ത ചില പ്രവൃത്തിയിലും ദൈവത്തിന് ചില പ്രവൃത്തികൾ ചെയ്യാൻ പറ്റും. கீழ்ப்படியாமையின் மத்தியிலும் ஆண்டவர் சில காரியங்களை செய்யும். ഇവിടെ എന്തോ ഒരു മാറ്റമല്ലേ സംഭവിക്കുന്നത്? இங்கே ஒரு மாற்றம் சம்பவிப்பதை நாம் காணலாம். യോനയുടെ അനുസരണക്കേട് മുഖാന്തരം അവിടെ ഒരു മാനസാന്തരമാണ് നടക്കുന്നത്. இங்கே யோனாவினுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் அங்கே சிலருடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதல் சம்பவிக்கிறது. ഇവിടെ നടന്ന സംഭവം എന്താണെന്ന് മനസ്സിലായോ? அங்கே நடந்ததான மனம் திரும்புதலை கவனிக்கிறீர்களா? ഈ വ്യത്യാസം എങ്ങനെയുണ്ടായി? ഒരു മനുഷ്യന്റെ മനസ്സ് മാറുക എന്ന് പറയുന്നത് വലിയ വിഷയമാണ്. ஒரு மனிதனுடைய மனம் மாற்றம் என்பது ஒரு மிகப்பெரிய காரியம். പെട്ടെന്നൊന്നും ഒരു മനുഷ്യന്റെ മനസ്സിനെ ആർക്കും മാറ്റാൻ പറ്റില്ല. உடனே எந்த ஒரு மனிதனும் உடனே அவனுடைய மனதை மாற்றிக்கொள்வதில்லை. ഇത് ഏകദേശം 5-6 വാക്യത്തിനിടയിൽ സംഭവിച്ച ചില പ്രശ്നത്തിന്റെ ചില വിഷമഘട്ടങ്ങളുടെ അടിസ്ഥാനത്തിൽ അവരുടെ മനസ്സ് മാറുന്നു. 5-6 வசனங்களுக்கு இடையே நடைபெற்றதான சில கடினமான சூழ்நிலையின் நிமித்தமாக அவர்கள் மனம் மாறுகிறார்கள். ഇവിടെ മാറാനുള്ള കാരണം എന്താണെന്ന് പറയാൻ പറ്റുമോ നിങ്ങൾക്ക്? அவருடைய மனமாற்றத்துக்கான காரணம் என்ன? ഏത് വാക്യമാണെന്ന് മനസ്സിലായോ? எந்த வசனம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? അതിന്റെ കാരണം 9-ാമത്തെ വാക്യമാണ്. அதனுடைய காரணம் என்று சொல்வது 9வது வசனம். താൻ ആരാണെന്നും എവിടെ നിന്ന് വന്നതാണെന്നും പറയേണ്ടി വന്നു. யோனா தான் யார் என்றும் அவன் எங்கே இருந்து வருகிறார் என்றும் அவர் சொல்லுகிறார். താൻ എങ്ങനെ ഈ കപ്പലിലേക്ക് കയറി എന്നുള്ളതും താൻ പറയേണ്ടി വന്നു. அவர் எவ்விதமாய் இந்த கப்பலிலே வந்து ஏறினார் என்பதையும் அவர் சொல்லுகிறார். 9-ാം വാക്യത്തിൽ താൻ പറയുന്ന ഒന്ന് ശ്രദ്ധിച്ചേ. 9வது വസനത്തിൽ അവർ சொல்லுகிறதை கவனியுங்கள். അതിന് അവൻ അവരോട്, அதற்கு அவன், ഞാൻ ഒരു എബ്രായൻ. நான் எபிரேயன். എബ്രായന് ജീവനുള്ള ദൈവത്തെയാണ് എബ്രായൻ സേവിക്കുന്നതെന്ന് എല്ലാ ലോക ജനങ്ങൾക്കും അറിയാം. ஜீவனுள்ள தேவனைத்தான் எபிரேயன் வணங்குகிறான், ஆராதிக்கிறான் என்பதை உலகத்தில் உள்ள யாவரும் அறிந்திருக்கிறார்கள். എബ്രായന് പല ദൈവങ്ങളില്ല, ജീവനുള്ള ഒരു ദൈവം മാത്രമേ ഉള്ളൂ എന്ന് ലോകം മുഴുവൻ അറിയാം. எபிரேயனுக்கு பல்வேறு தெய்வங்கள் இல்லை, அவருக்கு ஜீவனுள்ள தேவன் ஒரே தெய்வம் மாத்திரமே அவருக்கு இருக்கிறார் என்பது எல்லாருக்கும் தெரியும். താൻ പറയേണ്ടി വന്ന ചില വിഷയത്തിനിടയിൽ താൻ ഹൃദയത്തിൽ നിന്ന് പറഞ്ഞ വാക്ക് മുഖാന്തരം ചില മാനസാന്തരങ്ങൾ അവിടെ ഉണ്ടാകുന്നു. அங்கே யோனா தான் சொல்ல வேண்டி வந்ததான சில விஷயங்களின் மத்தியிலே இருதயத்திலிருந்து தான் சொன்ன வார்த்தைகளின் மூலமாக ஒரு மனமாற்றம் அங்கே சம்பவிக்கிறது. ഇവിടെയാണ് അനുസരണക്കേടിലും ദൈവം പ്രവർത്തിച്ച വിഷയം നമുക്ക് കാണാൻ കഴിയുന്നത്. இங்கேதான் நாம் புரிந்து கொள்கிறோம், கீழ்ப்படியாமையிலும் கர்த்தர் செயல்பட்டதான விதத்தை பார்க்கிறோம். രണ്ടാമതായി താൻ പറയുന്നത് ശ്രദ്ധിച്ച്, കടലും കരയും ഉണ്ടാക്കിയ സ്വർഗീയ ദൈവമായ യഹോവയെ ഞാൻ ഭജിച്ചു വരുന്നു. அங்கே யோனா சொல்கிறதை பாருங்கள், சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நான் பயபக்தி உள்ளவன் என்று சொல்லுகிறார். ഇതിനിടയ്ക്ക് താൻ പറഞ്ഞിട്ടുണ്ട്, ഞാൻ ഈ ദൈവ സാന്നിധ്യത്തിൽ നിന്നാണ് ഓടിപ്പോയതെന്നും. இதற்கிடையில் அவன் சொல்லி இருக்கிறான், இந்த கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நான் விலகி போகிறேன். ഈ സാക്ഷ്യം കേട്ടപ്പോൾ, താൻ പറയുന്ന ഈ വാക്കു കേട്ടപ്പോൾ, யோனா சொல்லுகிற இந்த வார்த்தைகளை அந்த ஜனங்கள் கேட்ட பொழுது അവരുടെ ഹൃദയത്തിൽ മാറ്റം ഉണ്ടായിക്കൊണ്ടിരുന്നു എന്നുള്ളത് നമുക്ക് വ്യക്തമായി മനസ്സിലാക്കാം. அவர்களுடைய இருதயத்திலே மாற்றம் சம்பவித்துக் கொண்டிருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ഇവിടെ എന്താണ് താൻ പറയുന്നത്? இங்கே என்ன சொல்லுகிறார்? ദൈവത്തിന്റെ വചനമാണ് താൻ പറയുന്നത്. தேவனுடைய வசனத்தை தான் அவன் சொல்லுகிறான். ദൈവം ആരാണ്? கர்த்தரியா? കടലും കരയും ഉണ്ടാക്കിയ സ്വർഗീയ ദൈവമായ യഹോവ. സമുദ്രത്തെയും ഭൂമി ഉണ്ടാക്കിയ പരലോകത്തിൻ ദേവനാകിയ കർത്തർ. കാരണം തങ്ങൾ ഇപ്പോൾ അവർ ആയിരിക്കുന്നത് എവിടാണ്? இப்பொழுது அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்?
കടലിലാണ് ആയിരിക്കുന്നത്. സമുദ്രത്തിൽ தான் இருக்கிறார்கள். ഇപ്പോൾ ഈ കടലിനെ ശാന്തമാക്കുവാൻ അവർക്ക് കഴിയുന്നില്ല. இப்பொழுது இந்த கடலின் கொந்தளிப்பை மாற்றி அவர்களால் கூடாமல் போகிறது. അവർ വല്ലാതെ പരിശ്രമിക്കുന്നു, എന്നിട്ടും കടൽ ശാന്തമാവുന്നില്ല. அவர்கள் மிகவும் முயற்சிக்கிறார்கள், இருப்பினும் கப்பல் அமைதலாகவில்லை, கடலும் அமைதலாகவில்லை. അപ്പോൾ അവർക്കൊരു ഹൃദയത്തിൽ ഒരു കാര്യം മനസ്സിലായത്, அப்பொழுது அவர்கள் இருதயத்திலே புரிந்து கொள்கிறார்கள், ഈ കടൽ ശാന്തമാകാത്ത സ്ഥാനത്ത് ഈ കടലിനെയും കരയെയും ഉണ്ടാക്കിയ ഒരു സ്വർഗീയ ദൈവമുണ്ട്. இந்த சமுத்திரம் அடங்காத இந்த நிலையிலே இந்த சமுத்திரத்தையும் பூமி உண்டாக்கின பரலோகத்தின் தேவன் ஒருவர் இருக்கிறார். ഉണ്ടാക്കിയവന് എങ്ങനെ ശാന്തമാക്കണമെന്ന് അറിയാമല്ലോ. அதை உண்டாக்கின அவருக்கு இதை எப்படி அமைதிப்படுத்த வேண்டும் என்பதும் தெரியும். ഈ കടൽ എങ്ങനെ ശാന്തമാകും എന്നുള്ളത് ഉണ്ടാക്കിയവന് മാത്രമേ അറിയത്തുള്ളൂ. இந்த கடல் எப்படி அமைதலாகும் என்பதை அதை படைத்தவரால் மாத்திரம். ഇവിടെ യോന പറയുകയാണ്, ഈ കടലിനെ ഉണ്ടാക്കിയത് ദൈവമാണ്. இங்கே யோனா சொல்கிறார், இந்த சமுத்திரத்தை உண்டாக்கினவர் பரலோகத்தின் தேவன். എബ്രായൻ ആരാധിക്കുന്ന ജീവനുള്ള ഏക സത്യദൈവമാണ് ഈ കടലിനെ ഉണ്ടാക്കിയത്. எபிரேயன் ஆராதிக்கிற ஜீவனுள்ள உண்மை தெய்வம்தான் இந்த கடலை உருவாக்கினார். ഈ കടലിൽ നിന്ന് രക്ഷപ്പെടുവാനായി നിങ്ങൾ കരയ്ക്കെടുക്കുവാൻ ശ്രമിച്ചു. ആ കരയെയും ഉണ്ടാക്കിയവൻ ഈ എബ്രായന്റെ ദൈവമാണ്. இந்த கடலிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக நீங்கள் கரை சேரும்படியாய் முயற்சித்தீர்கள், அந்த கரையை உண்டாக்கினவர் பரலோகத்தின் தேவன். ഇത് രക്ഷിക്കപ്പെടാൻ വേണ്ടി ഒന്നും അല്ല യോന പറഞ്ഞത്. இது யோனா இவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக சொன்ன வார்த்தை തന്റെ அல்ல. അവസ്ഥ അങ്ങ് പറഞ്ഞതേ ഉള്ളൂ. தன்னுடைய நிலைமையை சொன்னான். താൻ ആരാധിക്കുന്നത് ആരെയാണെന്ന് പറഞ്ഞതേ ഉള്ളൂ. தான் யாரை ஆராதிக்கிறேன் என்பதை சொன்னான். ഇവർ നിലവിളിക്കുന്ന നിലവിളി കേട്ടപ്പോൾ പറഞ്ഞു, ഈ കടലിനെ ശാന്തമാക്കുവാൻ എന്റെ ദൈവത്തിന് കഴിയും. இந்த இவர்கள் கொடுக்கிறதான கூக்குரலை பார்த்த பொழுது அவன் சொன்னான், இந்த கடலை அமைதிப்படுத்த என்னுடைய தேவனால் முடியும். ഇതൊക്കെ കേട്ടപ്പോൾ, ഈ വചനം കേട്ടപ്പോൾ, இந்த வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் கேட்ட பொழுது ആ ഹൃദയങ്ങൾ മാനസാന്തരപ്പെട്ടു. அந்த இருதயங்கள் மனம் திரும்புகிறது. ഇങ്ങനെയാണ് ദൈവവചനം ഒരു മനുഷ്യനിൽ രൂപം കൊടുക്കുന്നത്, മാറ്റം ചെയ്യുന്നത്. இப்படித்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வசனம் கிரியை செய்கிறது. നിന്റെ അപ്പത്തെ വെള്ളത്തിന്മേൽ എറിയുക, ഏറിയ നാൾ ശേഷം മടങ്ങി വരും എന്ന് നാം വായിക്കുന്നുണ്ടല്ലോ സഭാപ്രസംഗിയിൽ. உன்னுடைய அப்பத்தை தண்ணீர்களின் மேலே போடு, நீண்ட சில நாட்களுக்கு பிறகு அது மீண்டுமாய் தன்னுடைய பலனை கொடுக்கும் என்று நாம் பார்க்கிறோம். എന്ന് പറഞ്ഞാൽ നാം വചനം അങ്ങോട്ട് പറഞ്ഞാൽ മതി, അത് ചെയ്യേണ്ട പ്രവർത്തികൾ അവിടെ ചെയ്തുകൊണ്ടിരിക്കും. அதனுடைய அர்த்தம் என்ன? வசனத்தை நாம் சொன்னால் போதும், அது செய்ய வேண்டிய கிரியைகளை அது செய்யாமல் திரும்ப வராது, நிச்சயமாய் அது கிரியை செய்யும். ചില സാഹചര്യങ്ങളിൽ, ചില പ്രശ്നങ്ങളുടെ മധ്യത്തിൽ നാം വചനത്തെ നമ്മുടെ വാ കൊണ്ട് അങ്ങോട്ട് പറയണം. അത് ചെയ്യേണ്ട മാനസാന്തരവും രൂപാന്തരവും അത് തന്നെ വരുത്തിക്കൊണ്ടിരിക്കും. சில பிரச்சனைகள் மத்தியில் நாம் வசனத்தை எவ்விதமாய் நம்முடைய நாவினால் பேச வேண்டும், அது செய்ய வேண்டியதான கிரியைகளையும் மனமாற்றத்தையும் மனம் திரும்புதலையும் அது உருவாக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அது പറയണമെങ്കിൽ എവിടെ ഉണ്ടായിരിക്കണം വചനം? அது நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் இந்த வசனம் எங்க இருக்கணும்? നമ്മുടെ ഹൃദയത്തിൽ ഉണ്ടായിരിക്കണം. நம்முடைய இருதயத்தில் இந்த வசனம் இருக்க வேண்டும். രോഗത്തിന്റെ കാഠിന്യം അനുഭവിക്കുമ്പോൾ നാം വിളിച്ചു പറയണം, ഞാൻ നിന്നെ സൗഖ്യമാക്കുന്ന യഹോവയത്രേ എന്ന് അരുളി ചെയ്ത ദൈവമേ. நாம் வியாதியின் கொடுமையிலே வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது சொல்ல வேண்டும், ஆண்டவரே நான் உன்னை குணமாக்குற தெய்வம், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்ன தேவனே என்று சொல்ல வேண்டும். ആഹാരമില്ലാതെ തളരുമ്പോൾ പറയണം, കരയുന്ന കാക്കം കുഞ്ഞുങ്ങൾക്കും അതതിന്റെ ആഹാരത്തെ ഉണ്ടാക്കിയ ദൈവമേ. ஆகாரம் இல்லாமல் வேதனைப்படும் பொழுது சொல்ல வேண்டும், ஆண்டவரே அழுகுதான காக்கை குஞ்சுகளுக்கு நீர் ஆகாரம் கொடுக்கிறவர் தானே. അപ്പോൾ ഇത് ഈ വചനം അങ്ങോട്ട് പറയുമ്പോൾ നമ്മുടെ ഹൃദയം മാത്രമല്ല, കേൾക്കുന്നവരുടെ ഹൃദയത്തിൽ കൂടെ രൂപാന്തരം വന്നുകൊണ്ടിരിക്കും. இதை நாம் சொல்லும் பொழுது கேட்கிறவருடைய இருதயத்திலும் அது மாற்றத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ഈ കാര്യങ്ങൾ, ഈ 2-3 വാക്യങ്ങൾ യോന പറഞ്ഞപ്പോൾ അവരുടെ ഹൃദയത്തിൽ ഉണ്ടാകുന്ന ചില മാറ്റങ്ങൾ എന്തൊക്കെയാണെന്ന് 11 കാര്യം ഞാനിവിടെ എഴുതി വെച്ചിട്ടുണ്ട്. இந்த 2-3 வார்த்தைகளை யோனா சொன்ன பொழுது அவருடைய இருதயங்களில் உண்டான மாற்றங்கள் அவ்விதமாய் 11 மாற்றங்களை நான் இங்கே குறிப்பிட்டு வைக்கிறேன். യോന പറഞ്ഞ എന്തൊക്കെയാണ്? ഞാൻ എബ്രായനാണ്. யோனா என்ன சொன்னார்? நான் எபிராயன். കടലും കരയും ഉണ്ടാക്കിയ സ്വർഗീയ ദൈവമായ യഹോവയെ ഭജിച്ചു വരുന്നു. സമുദ്രത്തെ ഭൂമി ഉണ്ടാക്കിയ പരലോകത്തിൻ ദേവനായ കർത്തരിടത്തിൽ ഭയഭക്തി ഉള്ളവൻ. ആ യഹോവയുടെ സാന്നിധ്യത്തിൽ നിന്നാണ് ഞാൻ ഓടിപ്പോയത്. அந்த கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து தான் விலகி ஓடி போகிறேன். ഇത്രേ പറഞ്ഞിട്ടുള്ളൂ. ഇவ்வளவுதான் അവൻ சொல்லியிருக்கிறான். ഇത് കേട്ടപ്പോൾ അവരിലുണ്ടാകുന്ന വ്യത്യാസം, അവരെങ്ങനെ മാനസാന്തരപ്പെട്ടു എന്ന് നമുക്ക് നോക്കാൻ പോകുകയാണ്. இதை அவர்கள் சொன்ன பொழுது அவர்கள் எவ்விதமாய் மனம் திரும்பினார்கள் என்றதான சில மாற்றங்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன். ഇങ്ങനെ പോകുന്നവന്റെ ആ യാത്രയിൽ ഇത്രയും പ്രശ്നം ഉണ്ടാകണമെങ്കിൽ അവൻ ആരാ? അവൻ വലിയൊരു ദൈവമാണ്. இப்படி போகிறவருடைய யாத்திரையிலே ஒரு
ഇത്രയും വലിയ പ്രശ്നം, ഈ കാറ്റും കോളും ഒക്കെ ഉണ്ടാകണമെങ്കിൽ അവൻ വലിയ ദൈവമാണ്. அவர்கள் இவ்விதமாய் நினைக்கிறார்கள், இப்படி வழிவிலகி போகிறவனுடைய யாத்திரையிலே இவ்வளவு பெரிய கொந்தளிப்பை அவர் அனுப்ப முடியும் என்றால் அவர் மிகப்பெரிய ஆண்டவர். കാരണം അവരിങ്ങനെ ഒന്നും മാറിപ്പോയാൽ അങ്ങനെ ഒരു പ്രശ്നം അവർക്കുണ്ടാകുന്നില്ല. കാരണം അവர்கள் ഇவ்விதமாய் വഴി മാറി പോകും பொழுது, இல்லை என்றால் தங்கள் மனம் போன போக்கிலே போகும் பொழுது அவர்களுக்கு ஒரு பிரச்சனை ഉണ്ടാകുന്നില്ല. ദേവന്മാർ അവരെ ഒന്നും ചെയ്യുന്നില്ല. அவருடைய தேவர்கள் அவர்களை ஒன்றும் செய்யவில்லை. ഈ ദൈവത്തിന്റെ സാന്നിധ്യത്തിൽ നിന്ന് വിട്ടുപോയാൽ ഇങ്ങനെ വലിയൊരു പ്രശ്നം ഉണ്ടാകും, അതുകൊണ്ട് ഈ ദൈവം വലിയ ദൈവമാണെന്ന് അവർക്ക് തോന്നി. அவர்கள் புரிந்து கொண்டார்கள், இந்த ஜீவனுள்ள தேவனுடைய சமூகத்திலிருந்து விலகி போனால் இவ்வளவு பிரச்சனைகள் சம்பவிக்கிறது என்றால் அந்த தேவன் பெரிய தேவன் என்பதை புரிந்து கொள்கிறார். രണ്ടാമതായി കടലിനെയും കരയെയും സൃഷ്ടിച്ചവൻ സ്വർഗ്ഗത്തിൽ വസിക്കുന്ന ദൈവമാണെന്ന് അവർക്ക് മനസ്സിലായി. இரண்டாவது சமுத்திரத்தையும் பூமியை உண்டாக்கினவர் பரலோகத்தின் தேவன், அவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டார்கள். മൂന്നാമതായി ഒരുവൻ ദൈവസന്നിധിയിൽ നിന്ന് ഓടിപ്പോയാൽ ദൈവം അവനെ തുടർന്നു പോയി പിടിക്കും എന്നുള്ളത് അവർക്ക് മനസ്സിലായി. மூன்றாவதாக ஒருவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி போனால் தேவன் அவரை தொடர்ந்து போய் அவனை பிடிப்பார் என்பதை புரிந்து கொண்டார்கள். അതിന് വേറൊരു ഉദാഹരണം കൂടെ തിരുവചനത്തിലുണ്ട്. அதற்கு இன்னொரு உதாரணம் வேதத்தில் இருக்கிறது. ദൈവത്തിന്റെ അനുവാദം வாங்கி പോകുന്ന ബിലയാമിന്റെ പുറകെ ആര് കടന്നുപോയി? ദൂതൻ കടന്നുപോയി. தேவனுடைய அனுமதியை பெற்று கடந்து செல்கிறதான விலையாமுக்கு பின்னால் தூதனை அவர் ஆண்டவர். ബിലയാം പോകുന്ന ദൈവത്തിന് ഇഷ്ടമല്ലായിരുന്നു ഒരിക്കലും. விலையாம் போகிறதான யாத்திரை தேவனுக்கு ஒருபோதும் பிடிக்கவில்லை. കാരണം ദൈവജനത്തെ ശപിക്കുന്നത് ദൈവത്തിന് ഹിതമല്ല. ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகளை சபிப்பது என்பது தேவனுடைய சித்தமான காரியம் அல்ல. മോവാബ് രാജാവിന്റെ അടുക്കിലേക്ക് കടന്നു പോകുന്നത് ദൈവത്തിന് ഒരിക്കലും ഇഷ്ടമല്ലായിരുന്നു. പക്ഷേ താൻ ചോദിച്ചത് കൊണ്ടാണ്, നിർബന്ധ പ്രകാരമാണ് നീ പോ എന്ന് പറഞ്ഞത്. மோவாப் ராஜாவின் இடத்திலே போவது தேவனுக்கு பிடிக்கவில்லை. இருப்பினும் அந்த விலையாம் கேட்டதின் நிமித்தமாய் அவனை அனுப்புகிறார். അങ്ങനെ പോകുമ്പോഴും ദൂതൻ പുറകെ പോയി അവൻ ആ കഴുതയെ അടിക്കുന്നു, കഴുത സംസാരിക്കുന്നു. ഇതൊക്കെ ഒരു ദൈവിക പ്രവൃത്തിയാണ്. அதற்கு பின்னாலே தூதனை அனுப்பி அந்த கழுதையை அவர் அடிக்கிறார், அந்த கழுதையை தடுத்து நிறுத்துகிறார். இதெல்லாம் ஒரு தேவ கிரியை என்பதை நாம் அறிகிறோம். അപ്പോൾ ദൈവസന്നിധിയിൽ നിന്ന് അവൻ ഓടിപ്പോയാലും ദൈവ സാന്നിധ്യം അവനെ തുടർന്ന് പിടിച്ചുകൊണ്ടിരിക്കും. தேவ சமூகத்திலிருந்து அவன் விலகி போனாலும் தேவனுடைய பிரசன்னம் அவனை தொடர்ந்து கொண்டே இருக்கும். നാലാമതായി പാപം ചെയ്തവൻ ദൈവസന്നിധിയിൽ നിന്ന് ഓടിപ്പോകുന്നവൻ മുഖാന്തരം അനർത്ഥം ഉണ്ടാകും എന്നവർ മനസ്സിലാക്കി. எனவே அந்த ஜனங்கள் புரிந்து கொண்டார்கள், பாவம் செய்தவன் இல்லையானால் தேவனுடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி போகிறவன் நிமித்தமாக கொந்தளிப்புகள், ஆபத்துகள் சம்பவிக்கும் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். ചില പാപം ചെയ്തവർ ദൈവസാന്നിധ്യത്തിൽ നിന്ന് അകന്നു പോയവർ മുഖാന്തരം ചില പ്രശ്നങ്ങൾ അനുഭവിച്ചുകൊണ്ടിരിക്കുക. தேவனுடைய சமூகத்திலிருந்து சிலர் வழி விலகி போனதினாலே சிலர் சில பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். അങ്ങനെ അഞ്ചാമതായി അങ്ങനെ ഓടിപ്പോകുന്ന പിന്മാറ്റക്കാരൻ അഥവാ ദൈവ സാന്നിധ്യത്തിൽ നിന്ന് വിട്ടുപോകുന്നവന് ഒരിക്കലും ദൈവം സ്വസ്ഥത കൊടുക്കുകയില്ല, അവന്റെ ഹൃദയം സ്വസ്ഥമായിരിക്കില്ല. அவ்விதமாய் ஓடி போகிறவனுடைய இல்லை என்றால் பின்மாறி போகிறவனுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் ஆண்டவர் அமைதலை கொடுப்பதில்லை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். അഞ്ചാമതായി ആ ദൈവത്തിന്, ആ യഹോവയ്ക്ക് പ്രകൃതിയുടെ മേൽ അധികാരമുണ്ട് എന്ന് അവർ മനസ്സിലാക്കി. ஐந்தாவதாக அவர்கள் புரிந்து கொண்டார்கள், அந்த கர்த்தருக்கு இயற்கையின் மேல் அதிகாரம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார்கள். യോന പ്രാർത്ഥിച്ചു, ദൈവം കേട്ടില്ല. അതുകൊണ്ട് പിന്മാറ്റക്കാരൻ പ്രാർത്ഥിച്ചാൽ ദൈവം കേൾക്കില്ല എന്ന് അവർ മനസ്സിലാക്കി. யோனா ஜெபித்தான், ஆண்டவர் கேட்கவில்லை. எனவே அவர்கள் புரிந்து கொண்டார்கள், பின்மாற்றக்காரன் ஜெபித்தால் ஆண்டவர் கேட்பதில்லை. ദൈവസന്നിധിയിൽ നിന്ന് പ്രാർത്ഥിക്കുന്ന പ്രാർത്ഥനയ്ക്കാണ് മറുപടി എന്നവർ മനസ്സിലാക്കി. கர்த்தருடைய சமூகத்தில் நின்று ஜெபிக்கிறதான ஜெபத்திற்கு தான் பதில் என்பதை புரிந்து கொண்டார்கள். ഏഴാമതായി അവർ മനസ്സിലാക്കിയത്, ஏழாவதாக அவர் புரிந்து கொள்கிறார்கள், ഇങ്ങനെയുള്ളവൻ കൂടെ ഇരുന്നാൽ കൂടെയുള്ളവർക്കും പ്രശ്നമുണ്ട് എന്നവർ മനസ്സിലാക്കി. இப்படி இருக்கிறவன் ஒருவன் அவர்களோடு கூட இருந்தால் அவர்களோடு கூட இருக்கிறவர்களுக்கும் பிரச்சனை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். അവരുടെ സ്വസ്ഥതയും നഷ്ടപ്പെടുത്തും എന്നവർ മനസ്സിലാക്കി. அவர்களுடைய சமாதானமும் கெட்டுப்போகும். ഇതൊക്കെ ആ വാക്യത്തിന്റെ അടിസ്ഥാനത്തിൽ നിന്ന് എഴുതിയ ശേഖരിച്ച കുറിപ്പുകളാണ്. இந்த நான் இப்பொழுது சொல்லுகிற இந்த குறிப்புகள் எல்லாம் இங்கே வாசிக்கிறதான இந்த வசனங்களின் அடிப்படையிலே நான் சொல்லுகிறதான குறிப்புகள். ഒൻപതാമതായി പിന്മാറ്റക്കാരൻ നിമിത്തം നശിച്ചു പോകും, ഞങ്ങൾ കൂടെ നശിച്ചു പോകും എന്നവർ മനസ്സിലാക്കി. 14-ാം വാക്യം. 14வது வசனத்தின் அடிப்படையிலே பின்மாற்றக்காரன் நிமித்தமாக நாங்கள் கூட அவர்கள் அழிந்து போவோம் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். പിന്മാറ്റക്കാരൻ ഒരുത്തൻ വീട്ടിലുണ്ടെങ്കിൽ അവൻ മുഖാന്തരം നമുക്കും നഷ്ടം വരും, സ്വസ്ഥത പോകും, നമ്മളും നശിച്ചു പോകാനുള്ള സാധ്യതയുണ്ട് എന്ന് മനസ്സിലാക്കുന്നു. பின்மாற்றக்காரன் ஒருவன் வீட்டில் இருந்தால் அவன் மூலமாக நமக்கும் நம்முடைய வீட்டில் உள்ள மற்றவர்களுக்கும் நம்முடைய சகல சமாதான கேடுகளும் அங்கே உண்டாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. 10ാമതായി ഈ ദൈവം അനീതിക്ക് കൂട്ടുനിൽക്കുന്നവനല്ല എന്നുള്ളത് അവർക്ക് മനസ്സിലായി. 10ாவதாக இந்த தேவன் அநீதிக்கு அவர் துணை போகிறவர் அல்ல என்பதை புரிந்து கொண்டார். കാരണം എന്തെങ്കിലും ഒരു എക്സ്ക്യൂസ് കൊടുത്തായിരുന്നെങ്കിൽ ഈ പ്രശ്നമൊക്കെ അങ്ങ് ശാന്തമായേനെ. காரணம் ஏதாவது அவர் ஒரு மன்னிப்பை கொடுத்திருந்தால் இந்த சூழ்நிலைகள் சமாதானமாயிருக்கும்.
അനീതിക്ക് ദൈവം ഒരിക്കലും കൂട്ടു നിൽക്കുകയില്ല. ஆனால் அநீதிக்கு ஆண்டவர் ஒருபோதும் துணை போகிறவர் அல்ல. 11ാമത് അവർ മനസ്സിലാക്കുന്ന ഒരു വിഷയം, 11ാவதாக அவர் புரிந்து கொள்கிறார்கள். അവർ പറയുന്നുണ്ട്, ദൈവമേ നിനക്ക് ഇഷ്ടമുള്ളതൊക്കെയാണ് നീ ചെയ്യുന്നത്. 14ാം വാക്യത്തിൽ 14வது வசனத்தில் அவர் சொல்றார்கள், ஆண்டவரே உமக்கு சித்தமாயிருக்கிறபடி செய்கிறீர். നിനക്ക് ഇഷ്ടമായതുപോലെ നീ ചെയ്യുന്നത് ദൈവമേ. உமக்கு சித்தமாயிருக்கிறபடி செய்கிறீர். ഇതൊക്കെ മനസ്സിലാക്കിയപ്പോൾ അവർ എന്തു ചെയ്തു? കേൾക്കുവാൻ കഴിയാത്ത, കാണാൻ കഴിയാത്ത അന്യ ദൈവത്തെ വിട്ട്, ദേവന്മാരെ വിട്ട് അവരുടെ ശ്രദ്ധ യഹോവയിങ്കിലേക്ക് തിരിച്ചു. இதை எல்லாவற்றையும் புரிந்து கொண்ட பொழுது கேட்கவோ பேசவோ செயல்படவோ முடியாத தங்களுடைய தேவர்களை விட்டு கர்த்தரை அவர்கள் கூப்பிட துவங்கினார். இதுകൊണ്ടാണ് ഇവർ ദേവന്മാരെ വിട്ട് യഹോവയിങ്കിലേക്ക് തിരിയുവാൻ കാരണം. இதனாலே தான் தங்களுடைய தேவர்களை விட்டு அவர்கள் கர்த்தரிடமாய் திரும்பினார்கள். ചില പിന്മാറ്റക്കാരന്റെ ജീവിതത്തിൽ ദൈവം വരുത്തുന്ന ചില അസ്വസ്ഥതകൾ, சில பின்மாற்றக்காரனுடைய வாழ்க்கையிலே தேவன் கொண்டு வருகிறதான சில அசமாதான கேடுகள் മറ്റു ചിലരുടെ മാനസാന്തരത്തിന് കാരണമായി മാറും. மற்ற பலருடைய மனம் திரும்புதலுக்கு காரணமாய் എത്ര அமைகிறது. പേർ വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? ചില പ്രശ്നങ്ങൾ ചില മാനസാന്തരത്തിന് കാരണമായി മാറും. சில பிரச்சனைகள் சில மனம் திரும்புதலுக்கு காரணமாய் அமையும். അസ്വസ്ഥതയുടെ ഇടയിലൂടെ அவ்விதமான அசமாதானத்தின் வழியிலே യോന പറഞ്ഞതായ ചില കാര്യങ്ങൾ, யோனா சொன்னதான சில விஷயங்களை അവരെ பார்க்கிறோம். മാനസാന്തരപ്പെടുത്തി എന്നുള്ളതാണ് വ്യക്തമാവുന്നത്. அவர்களுக்கு, அந்த ஜனங்களுக்கு, அந்த மாலுமிக்கு ஒரு மனம் திரும்புதலை தந்தது என்பதுதான் இங்கே நாம் புரிந்து கொள்வோம். അതേക്കാൾ വചനം ഇവിടെ ക്രിയ ചെയ്തു എന്നുള്ളതാണ് വ്യക്തം. அதை காட்டிலும் மேலாக வசனம் இங்கே கிரியை செய்தது என்பதை புரிந்து கொள்கிறோம். ഇത്രയൊക്കെ മനസ്സിനൊക്കെ ഈ പ്രശ്നത്തിന്റെ മധ്യത്തിൽ ചില മാനസാന്തരമൊക്കെ ഉണ്ടായെങ്കിലും, இவ்விதமாய் மனதில் சில மனம் திரும்புதல் அவர்களுக்கு உண்டானாலும் ഒരു രക്ഷയുമില്ല. മേൽക്കുമേൽ കോപിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ് സമുദ്രം. அப்படி செய்தும் கூட சமுத்திரம் அடங்கவில்லை. ഇപ്പോൾ ഇവർക്ക് മാറ്റമൊക്കെ കടന്നു വന്നു. இன்னும் அதிகமாய் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது இவர்களுக்கு சில மாற்றங்கள் எல்லாம் வந்திருக்கிறது. 15ാം വാക്യം ശ്രദ്ധിച്ചേ. 15ാം വാക്യം 15வது வசனத்தை பாருங்கள். എന്തു ചെയ്തു? പിന്നെ അവർ യോനയെ എടുത്ത് സമുദ്രത്തിൽ ഇട്ടുകളയുകയും സമുദ്രത്തിന്റെ കോപം അടങ്ങുകയും ചെയ്തു. யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. പിന്മാറ്റക്കാരൻ വെള്ളത്തിൽ വീണപ്പോഴാണ് മറ്റുള്ളവർക്ക് സമാധാനം ഉണ്ടായത്. பின்மாற்றக்காரனை தூக்கி தண்ணீரில் போட்ட பிறகுதான் மற்றவர்கள் சமாதானத்துக்கு അപ്പോഴാണ് ശാന്തത വന്നത്. அப்பொழுதுதான் அங்கே ஒரு மும்முரம் அமருகிறது. കപ്പലിൽ നിന്ന് നേരെ വെള്ളത്തിലേക്ക്, கப்பலில் இருந்து நேரடியாக தண்ணீருக்குள். ഇപ്പോൾ യോന എവിടെയാണ്? இப்பொழுது யோனா எங்க இருக்கிறார்? സമുദ്രത്തിൽ, വെള്ളത്തിനകത്ത്, தண்ணீருக்குள் இருக்கிறார். ദൈവം ഈ വാക്യത്തിൽ, ഈ 16ാമത്തെ വാക്യത്തിലേക്ക് വരുമ്പോ, இந்த 16வது வசனத்தில் வரும் பொழுது ദൈവം ഈ യോനയെ വെള്ളത്തിലിട്ടതിന് ശേഷം കപ്പലിനകത്തേക്ക് ദൈവം കാണിക്കുകയാണ് വിഷയത്തെ. யோனாவை தண்ணீரில் போட்ட பிறகு கப்பலுக்குள் நடக்கிறதான காரியத்தை ஆவியானவர் இங்கே காட்டுகிறார். അപ്പോൾ അവർ യഹോവയെ അത്യന്തം ഭയപ്പെട്ടു, യഹോവയ്ക്ക് യാഗം കഴിച്ചു, നേർച്ചകളും നേർന്നു. அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள். ഇവിടെ ഒരു വാക്യം ശ്രദ്ധിച്ചേ. അത്യന്തം യഹോവയെ അവർ ഭയപ്പെട്ടു. அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து. ഇപ്പോൾ യോന വെള്ളത്തിലാണ്. இப்பொழுது யோனா தண்ணீரில் இருக்கிறார். കപ്പലിനകത്തേക്ക് ശ്രദ്ധിച്ചേ. കപ്പൽ എല്ലാവർക്കും ഒരു ഭയം, ഭയങ്കര പേടി. கப்பலுக்குள்ள கவனியுங்கள். கப்பலுக்குள்ள எல்லாரும் மிகவும் பயப்படுகிறார். ഈ പേടി എന്തിനെ പേടി? எதை பயப்படுகிறார்கள்? ദൈവത്തെ ഭയപ്പെടുന്നു. கர்த்தருக்கு பயப்படுகிறார். ഇത്ര വലിയ കാര്യങ്ങൾ ചെയ്ത ദൈവത്തെ അവർ മനസ്സിലാക്കുകയാണ്. இவ்வளவு பெரிய காரியங்களை செய்ததான கர்த்தரை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். ഇപ്പോൾ ഇവർ ഭയപ്പെടുന്നതിന് കാരണം, இப்பொழுது இவர்கள் பயப்படுவதற்கான காரணம், സമുദ്രമൊക്കെ ഏകദേശം ശാന്തമായി, മൊത്തത്തിൽ അങ്ങ് ശാന്തത. സമുദ്രം തൻ മുമ്മുരത്തി വിട്ട് അമർന്നത്. ഇപ്പോൾ കപ്പൽക്കാർ കാണുന്നത്, അവരെല്ലാം എന്തോ ശ്രദ്ധിക്കുന്നുണ്ട്, എന്തൊക്കെയോ സംഭവിക്കുന്നത്. இப்பொழுது கப்பலில் இருந்தவர்கள், இந்த மாலுமி எல்லாரும் எதையோ சிலதை கவனிக்கிறார்கள், என்னென்னமோ சிலது சம்பவிக்கிறதை பார்க்கிறார்கள். ഇവർക്ക് ദൈവത്തെ ഭയം വന്നു. இவர் கர்த்தரை பயப்பட்டார்கள். കടലിനെയും കരയെയും ഉണ്ടാക്കിയ സ്വർഗീയ ദൈവത്തെ അവർ ഭയപ്പെട്ടു. சமுத்திரத்தையும் பூமி உண்டாக்கின பரலோகத்தின் தேவனை அவர்கள் பயப்பட்டார்கள். ഈ ഭയത്തെ കുറിച്ച് ചിന്തിക്കുമ്പോൾ 1ാം അധ്യായത്തിൽ 3 ഭയം നമുക്ക് കാണാൻ കഴിയും. இந்த பயத்தை குறித்து சிந்திக்கும் பொழுது 1ஆம் அதிகாரத்தில் 3 பயங்களை குறித்து பார்க்கிறோம். 5ാം വാക്യം ശ്രദ്ധിച്ചേ. 5வது வசனத்தை பாருங்கள். അവിടെ ഒരു ഭയം അവർക്ക് കടന്നു വരുന്നുണ്ട്. அங்கே ஒரு பயம் உண்டாகிறது. കപ്പൽക്കാർ ഭയപ്പെട്ടു. ഓരോരുത്തൻ താന്റെ ദേവനോട് നിലവിളിച്ചു. கப்பல்காரர் பயந்து தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்தார்கள். ഇവിടെ എന്തിനാ ഈ ഭയം അവർക്ക് വന്നത്? இங்கே வந்த பயம் என்ன? ഏത് ഭയമാണ് ഈ ഭയം? 4ാം വാക്യം ഒന്ന് ശ്രദ്ധിച്ചേ.
4ஆம் வசனத்தை கவனியுங்கள். ഇവിടുത്തെ ആദ്യത്തെ ഭയത്തിന്റെ കാരണം முதல் பயத்திற்கான காரணம் സമുദ്രത്തിൽ പെരുങ്കാറ്റടിച്ചത് കൊണ്ടാണ് അവർ ഭയപ്പെട്ടത്. சமுத்திரத்தில் பெருங்காற்று வந்ததினாலே அவர்கள் பயப்பட்டார்கள். ഒന്നാമത്തെ ഭയം പെരുങ്കാറ്റിനാൽ ഉണ്ടായ ഭയം. முதலாவது பயம் பெருங்காற்றினால் உண்டான பயம். രണ്ടാമത്തെ ഭയം ശ്രദ്ധിച്ചേ 10ാം വാക്യം. இரண்டாவது பயத்தை கவனிங்கள் 10வது வசனத்திலே ആ പുരുഷന്മാർ അത്യന്തം ഭയപ്പെട്ടു അവനോട് നീ എന്തിനങ്ങനെ ചെയ്തു. அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி நீ ஏன் இதை செய்தாய். ഈ ഭയം എന്തിനു വേണ്ടിയുള്ള ഭയമാ? இது எதின் நிமித்தமாய் உண்டான பயம்? അവന്റെ നന്മയ്ക്ക് വേണ്ടിയുള്ള ഭയമാണോ? அவர்களுடைய நன்மைக்காய் உண்டான பயமா? യോനയുടെ നന്മയ്ക്ക് വേണ്ടിയുള്ള ഭയമാണോ? யோனாவின் நன்மைக்காய் உண்டான பயமா? അതിന്റെ മുമ്പിലത്തെ വാക്യം ശ്രദ്ധിച്ചു നോക്കിയേ. அவருடைய முன்னால் இருக்கிற வசனத்தை கவனிங்க. നീ ഇങ്ങനെ ചെയ്തത് കൊണ്ട് എന്തു സംഭവിക്കാൻ പോകുന്നു? 10-11 വാക്യങ്ങളിലൊക്കെ ചേർത്ത് പഠിച്ചാൽ നമുക്ക് മനസ്സിലാക്കുവാൻ കഴിയുന്നത്, നീ ഇങ്ങനെ ചെയ്തത് കൊണ്ട് ഞങ്ങളുടെയും കൂടെ ജീവൻ നഷ്ടപ്പെടാൻ പോകുകയാ. நீ விதமாய் செய்ததினாலே எங்களுடைய ஜீவனுக்கும் ஆபத்து வந்திருக்கிறது. ഇത് യോനയുടെ നന്മയ്ക്ക് വേണ്ടി ചോദിക്കുന്ന ചോദ്യമല്ല. இது யோனாவின் நன்மைக்காக அவர்கள் கேட்கிற கேள்வி அல்ல. തങ്ങളുടെ ജീവൻ നഷ്ടത്തിലാകാൻ പോകുന്നു, അതുകൊണ്ട് എന്താ മനുഷ്യ നീ ഇങ്ങനെ ചെയ്തേ? தங்களுடைய ஜீவனுக்கு ஆபத்து வந்திருக்கிறது, எனவே மனிதனை ஏனையா நீர் இப்படி செய்தீர் என்று கேட்கிறார். ചില സാഹചര്യത്തിൽ നമ്മൾ ഇങ്ങനെ ചോദിക്കത്തില്ലയോ? நாமும் சில நேரங்களில் விதமாய் கேட்கிறோம் அல்லவா? ചില ഭയം നമുക്കൊക്കെ വരും. சில பயங்கள் நமக்கும் வருகிறது. നീ എന്തിനാ അങ്ങനെ ചെയ്തേ? അതുകൊണ്ടല്ലയോ, കാരണം ഭയപ്പെട്ടിരിക്കുക ചില விஷயங்களுடைய അടിസ്ഥാനത്തിൽ. நீ ஏன்பா அப்படி செஞ்ச, அதனால தானே இந்த பிரச்சனை என்று சொல்லி நாமும் சில விஷயங்களுக்கு பயப்படுகிறோம். അതുപോലെയാണ് ഇവിടെയുള്ള കപ്പൽക്കാരും ഭയപ്പെട്ടത്. ഞങ്ങളുടെ ജീവൻ നാശത്തിലാകാൻ പോകുന്നു, നീ അങ്ങനെ ചെയ്തതുകൊണ്ട്. நீ இப்படி செய்ததுனால எங்க வாழ்க்கை ஆபத்துக்குள்ள ஆயிருச்சு என்று சொல்லி இந்த கப்பற்காரர் ഒന്നാമത്തെ ഭയം പെരുങ്കാറ്റ് കൊണ്ട് ഭയം. முதலாவது பெருங்காற்றுக்கு பயப்படுகிறார். രണ്ടാമത്തെ ഭയം തങ്ങളുടെ ജീവൻ നഷ്ടമാകുമോ എന്നുള്ള ഭയം. தங்களுடைய ஜீவன் போய்விடுமோ என்று சொல்லி அவர்கள் பயப்படுகிறார்கள். 16ാമത്തെ ഭയത്തിന്റെ കാരണം എന്താണ്? 16வது வசனத்தில் நாம் பார்க்கும் பயத்தினுடைய அர்த்தம் என்ன? ഇത് യഹോവയെ ഭയപ്പെടുകയാണ്, ദൈവം ഇത്ര വലിയവൻ എന്നുള്ള ഭയം. கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்று சொல்லி கர்த்தருக்கு பயப்படுகிறார்கள். ദൈവത്തെ ഭയപ്പെടുന്നത് മൂലം, தேவனுக்கு பயப்படுவதனாலே ഇവരുടെ ഹൃദയത്തിൽ ഒരു ഭയം കടന്നു വന്നിട്ടുണ്ട്. இவர்களுடைய இதயத்தில் ஒரு பயம் வந்திருக்கு. അതുകൊണ്ട് അവർ എന്ത് ചെയ്യുന്നു? അടുത്ത വാക്യം ഒന്ന് ശ്രദ്ധിച്ചു. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அடுத்த வசனத்தை கவனியுங்கள். അപ്പോൾ അവർ യഹോവ 16வது വസനം. അപ്പോൾ അവർ യഹോവയെ അത്യന്തം ഭയപ്പെട്ടു, അതുകൊണ്ട് എന്ത് ചെയ്തു? യഹോവയ്ക്ക് പ്രസാദമായുള്ള ചില കാര്യങ്ങൾ ചെയ്യാൻ പോകുന്നു. அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள். യഹോവയെ ഭയപ്പെട്ടത് കൊണ്ട് യഹോവയെ പ്രസാദിപ്പിക്കാൻ ചില കാര്യങ്ങൾ ചെയ്യാൻ പോകും. கர்த்தருக்கு பயந்ததினாலே கர்த்தருக்கு பிரியப்படுத்தும் சில காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். അപ്പോൾ ദൈവത്തെ ഭയപ്പെടുന്നത് മുഖാന്തരം എന്ത് ചെയ്യാൻ ഒരു മനസ്സ് തോന്നും? அப்படி என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிறதினாலே என்ன செய்ய தோன்றும்? ദൈവത്തെ പ്രസാദിപ്പിക്കാൻ തോന്നും. ஆண்டவரை பிரியப்படுத்துவதற்கு அவன் இருதயத்திலே தோன்றும். ദൈവത്തെ ഭയപ്പെടുന്ന ഭയം ദൈവത്തെ ആരാധിക്കുവാൻ ചിലപ്പോൾ പ്രേരിപ്പിക്കും. தேவனுக்கு பயப்படுவது தேவனை ஆராதிப்பதற்கு நம்மை தூண்டுகிறது. ഇവരെന്തോ ചെയ്യുന്നത്? ഇവർ അത്യന്തം ദൈവത്തെ ഭയപ്പെട്ടത് കൊണ്ട് എന്ത് ചെയ്യാൻ പോകുന്നു? கர்த்தருக்கு பயப்பட்டதினாலே இவர்கள் என்ன செய்கிறார்கள்? ഇവർ യാഗം കഴിക്കുന്നു. യാഗം കഴിക്കുന്നത് മാത്രമല്ല, നേർച്ച നേരാൻ തുടങ്ങി. அவர்கள் பலியிடுகிறார்கள், பலியிட்டு பொருத்தனை பண்ணுகிறார்கள். യഹോവയെ ഭയപ്പെട്ട് യഹോവയ്ക്ക് യാഗം കഴിച്ചു, നേർച്ചകളും നേർന്നു. கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள். ഇവർ മാനസാന്തരപ്പെട്ടു എന്നുള്ളതിന്റെ തെളിവാണിത്. இவர்கள் மனம் திரும்பினார்கள் என்று சொல்வதற்குரிய அடையாளம் தான் இது. ആർക്കാണ് ഇവർ യാഗം കഴിക്കുന്നത്? இப்பொழுது யாருக்காக இவர்கள் பலி செலுத்துகிறார்கள்? യഹോവയ്ക്ക്, ദേവന്മാർക്കല്ല, യഹോവയ്ക്ക്, தேவர்களுக்கல்ல, கர்த்தருக்கு பலி செலுத்துகிறார்கள். യാഗം എന്ന് പറയുന്നത് ആരാധനയാണ്. பலி ആരാധനയെ குறிக்கிறது. ഇപ്പോൾ ദൈവം വലിയവനാണ്, ഈ ദൈവത്തിന് സകലവും കഴിയും എന്നുള്ളത് മനസ്സിലായപ്പോൾ അവർ ദൈവത്തെ ആരാധിക്കുന്നു. എങ്ങനെ? യാഗത്തിലൂടെ ദൈവത്തെ പ്രസാദിപ്പിക്കും. இப்பொழுது கர்த்தர் பெரியவர் என்பதை அவர்கள் புரிந்து கொண்ட பொழுது கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். எதின் மூலமாக பலியிட்டு கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். ചില മിനിറ്റുകൾക്ക് മുമ്പ് വരെ അവർ ദേവന്മാരെ വിളിച്ചു, പക്ഷെ അവർ കേട്ടില്ല. ഇപ്പോൾ ശാന്തമാക്കിയ ഒരു ജീവനുള്ള ദൈവമുണ്ട്, ആ ദൈവത്തിന് ഞങ്ങൾ ആരാധന കഴിക്കും. சில நிமிடங்கள் முன்வரை அவர்கள் தேவர்களை கூப்பிட்டார்கள், அங்கே கடலுக்கு அமைதல் உண்டாகவில்லை. ஆனால் இப்பொழுது அமைதலை தந்த ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார், அவரை ஆராதிக்கிறார்கள். ആ ദൈവത്തിനാണ് അവർ രൂപാന്തരപ്പെട്ടതിന്റെ അടിസ്ഥാനത്തിൽ ദൈവത്തിന് ആരാധന കൊടുക്കുകയാണ്. அந்த தேவனுக்குத்தான் அவர்கள் மனம் திரும்புவதனுடைய அடிப்படையிலே அவர் ஆராதனை അവർ செய்கிறார்கள். യാഗം കഴിച്ചു, പിന്നെ എന്താണ് ചെയ്തത്? നേർച്ച നേർന്നു. அவர்கள் பலியிட்டார்கள், பொருத்தனைகளை பண்ணினார்கள். നേർച്ച എന്ന് പറഞ്ഞാൽ എന്താണ്? பொருத்தனை என்று சொன்னால் என்ன?
നേർച്ച എന്ന് പറയുന്നത് ദൈവത്തോട് എടുക്കുന്ന തീരുമാനമാണ് നേർച്ച. தேவனிடத்தில் அவர்கள் செய்து கொள்ளுகிற தீர்மானம் தான் பொருத்தனை. നമ്മൾ ന്യായാധിപന്മാരുടെ പുസ്തകത്തിൽ പഠിക്കുമ്പോൾ നേർച്ചകളെ കുറിച്ച് നമ്മൾ പഠിക്കുകയുണ്ടായി. நாம் நியாயாதிபதி புஸ்தகத்தில் பொருத்தனைகளை குறித்து படிக்கிறோம். അപ്പോൾ നേർച്ച എന്തിനു വേണ്ടി നേരണം, അങ്ങനെ ദൈവം പറഞ്ഞിട്ടുണ്ടോ, ഏതിന്റെ അടിസ്ഥാനത്തിലാണ് ഇവർ നേർച്ച നേർന്നതെന്നൊക്കെ അന്ന് നമ്മൾ വ്യക്തമായി പഠിച്ചതാണ്. ஏன் பொருத்தனை செய்ய வேண்டும், பொருத்தனை செய்ய ஆண்டவர் சொல்லுகிறாரா, எதனுடைய அடிப்படையில் பொருத்தனை செய்ய வேண்டும் என்பதை அன்றைக்கு நாம் படித்தோம். നേർച്ച നേർന്നാൽ എന്തു ചെയ്യണം, നേർച്ച നേരണോ വേണ്ടായോ, നേർന്നാൽ നാം ചെയ്തില്ലെങ്കിൽ എന്ത് സംഭവിക്കും എന്നുള്ള വിഷയങ്ങളൊക്കെ അവിടെ നമ്മൾ പഠിച്ചു. பொருத்தனை பண்ணலாமா, பொருத்தனை பண்ண வேண்டுமா, இல்லையா, அப்படி பொருத்தனை பண்ணினால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் அன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டோம். அது നിങ്ങൾക്ക് അറിയണമെങ്കിൽ ഞാൻ നിങ്ങൾക്ക് ഒരു ഹെൽപ്പ് കൂടെ ചെയ്യാം. அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்கிறேன். നമ്മൾ ന്യായാധിപന്മാരുടെ പുസ്തകം പഠിച്ചപ്പോൾ, நாம் நியாயாதிபதிகளுடைய புஸ்தகத்தை படித்த பொழுது, നിങ്ങൾക്ക് യൂട്യൂബിൽ ലിവിംഗ് വേ എജി യൂട്യൂബ് ചാനൽ നിങ്ങൾക്ക് അത് ലഭ്യമാണ്. லிவிங் வே ஏஜி யூடியூப் சேனலிலே நீங்கள் அதை பார்க்க முடியும். ജഡ്ജസ് അതിന്റെ 29ാമത്തെ എപ്പിസോഡിൽ ഈ വിഷയങ്ങൾ പറഞ്ഞിട്ടുണ്ട്. ஜட்ஜஸ் என்று அந்த புஸ்தகத்தை படித்த பொழுது அதனுடைய 29வது எபிசோடில் நான் அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். നേർച്ച നേരാമോ, അത് നേർന്നാൽ അതിന്റെ ഭവിഷ്യത്ത് എന്താണ്, നേർന്നില്ലെങ്കിൽ എന്ത് ചെയ്യണം, നേർന്നില്ലെങ്കിൽ എന്ത് സംഭവിക്കും, അങ്ങനെയുള്ള വിഷയങ്ങളെ കുറിച്ചൊക്കെ നമുക്ക് അവിടെ നിങ്ങൾക്ക് മനസ്സിലാക്കാൻ കഴിയും. பொருத்தனை பண்ணலாமா, பொருத்தனை பண்ணினால் என்ன சம்பவிக்கும், பொருத்தனை பண்ணுவதனுடைய பிரயோஜனம் என்ன, அதை எவ்விதமாய் நிறைவேற்ற வேண்டும் என்ற காரியங்களை எல்லாம் அங்கே பேசுகிறேன். நாமும் ദൈവത്തിന് നേർച്ച നേരാം, நாமும் கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணலாம். ആയുസിന്റെ ഇത്രത്തോളം നമ്മെ നടത്തിക്കൊണ്ടുവന്ന ദൈവത്തിന്, ദൈവമേ ഞാൻ അങ്ങേ ആരാധിക്കുന്നു എന്നുള്ള ഹൃദയത്തിന്റെ ആഴത്തിൽ നിന്ന് നമുക്ക് ദൈവത്തെ സ്തുതിച്ച് നന്ദി പറഞ്ഞ് ദൈവത്തെ ആരാധിക്കാം. நம்முடைய ஜீவியத்தின் இவ்வளவு நாட்கள் கொண்டு வந்த நம்முடைய தேவனுக்கு நன்றியாக, ஆண்டவரே நான் உம்மையே ஆராதிப்பேன் என்று சொல்லி நாம் சொல்லி பொருத்தனையோடு அவரை ஆராதிக்கலாம். അതുകൊണ്ട് എൻ്റെ ജീവനാളെല്ലാം ഞാൻ അങ്ങേ മാത്രം ആരാധിക്കും എന്ന് നമുക്ക് ദൈവത്തോട് പറഞ്ഞ് ജീവകാലമെല്ലാം நான் உம்மையே ஆராதிப்பேன் என்று பொருத்தனையோடு நாம் அவரை ஆராதிக்கலாம். ഇപ്പോൾ കപ്പലിനകത്ത് അവർ എന്ത് ചെയ്തു? കപ്പലുക്കുള്ളേ അവர்கள் என்ன செய்கிறார்கள்? യാഗം കഴിച്ച് നേർച്ച നേർന്ന് യഹോവയോട് നിലവിളിച്ച് അവർ പ്രാർത്ഥിച്ച് അവർ സ്വസ്ഥമായി பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணி அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர்கள் ஜெபித்து அவர்கள் சமாதானமாக. പ്രശ്നക്കാരൻ എന്തിയെ? இப்பொழுது பிரச்சனைக்குரியவன் எங்கே? വെള്ളത്തിൽ, തണ്ണീരിലെ, സമുദ്രത്തിൽ കിടക്കുകയാണ്. സമുദ്രത്തിലെ അവൻ കിടക്കുക. 17ാമത്തെ വാക്യം ഒന്ന് ശ്രദ്ധിച്ചാൽ തീർക്കണം. 17ാമത്തെ വാക്യം, 17வது വചനത്തെ ഗവനിയുங்கள். വെള്ളത്തിൽ വീണ യോനയ്ക്ക് എന്താണ് സംഭവിച്ചത്? തണ്ണീരിൽ വീഴുന്നതാണ് 17 போடப்பட்டதான யோனாவுக்கு என்ன സംഭവിக்கிறது? യോനയെ വിഴുങ്ങാൻ വേണ്ടി സ്വർഗത്തിലെ ദൈവം ചില പ്ലാൻ ചെയ്ത ചില കാര്യങ്ങൾ ചെയ്യും. யோனாவை விழுங்கும்படி ஒரு ஆண்டவர் திட்டங்களை வகுக்கிறார். ഞാൻ വിശ്വസിക്കുന്നു തർശീശിൽ നിന്ന് കയറിയപ്പോഴേ സ്വർഗത്തിലെ ദൈവം ചില പദ്ധതികൾക്ക് രൂപം കൊടുത്തു. நான் நிவிதமாய் விசுவாசிக்கிறேன். அவன் யோனா தர்ஷீஷுக்கு கப்பலேறின பொழுதே ஆண்டவர் சில திட்டங்களை வகுத்து விட்டார். യഹോവ അവിടെ തന്നെ ഒരു മത്സ്യത്തെ കൽപ്പിച്ചാക്കി. அங்கே தேவன் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி அங்கே வைத்திருக்கிறார். ഞാൻ പറഞ്ഞു കാണും, യോന പോകുന്ന കപ്പലിന്റെ പുറകെ ഈ മീനോടും ദൈവം പറഞ്ഞു കാണും പോകാൻ. மீனிடத்தில் ஆண்டவர் சொல்லியிருப்பார், மீனே யோனா போகிற இந்த கப்பலை பின்தொடர்ந்து கொண்டே நீ போய் கொண்டிரு. എന്തിനു വേണ്ടിയാണ്? ഈ യോന വെള്ളത്തിൽ വീഴും, അപ്പൊ നീ കയറി വിഴുങ്ങിക്കോണം. எதற்காக? இந்த யோனாவை தூக்கி தண்ணில போடுவாங்க, அப்ப நீ முழுங்கிடணும். கப்பல் போகும் தோறும் மீனும் എന്ത് ചെയ്തു? கூட വന്നുകൊണ്ടിരുന്നു. இப்போ கப்பல் போகும் பொழுது இந்த மீனும் அதையோடு கூடவே சேர்ந்து யாத்திரை செய்து கொண்டிருக்கிறது. ഇതുവല്ല യോനെ അറിയുന്നുണ്ടോ? ഇത് ஏதாவது யோனாவுக்கு தெரியுமா? ഇതാണ് പ്രശ്നക്കാരൻ. ഇങ്ങനെയുള്ള വിഷയങ്ങളൊന്നും അറിയത്തില്ല. ദൈവവും കൂടെ ഉണ്ട് എന്നുള്ളത് ഈ പ്രശ്നം ദൈവസന്നിധിയിൽ നിന്ന് ഓടിപ്പോകുന്നതിന് ഒന്നും അറിയത്തില്ല. தேவனை விட்டு வழிவிலகி செல்லுகிறவனுக்கு கர்த்தர் என்னோடு கூட பின்தொடர்ந்து கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறார் என்பது அவனுக்கு தெரியாது. ഒരുപക്ഷെ അവനെ മാനസാന്തരപ്പെടുത്താനുള്ള യാത്രയായിരിക്കാം അത്. ஒருவேளை அவனை மனம் திரும்ப செய்வதற்கான ஒரு யாத்திரையாக இருக்கலாம். ദൈവം നിശ്ചയിച്ചു, ഇവനെ തർശീശിൽ ഞാൻ കൊണ്ടെത്തിക്കില്ല. ஆண்டவர் தீர்மானித்து விட்டார், இவனை ஒருபோதும் தர்ஷீஷில் நான் കരയിറங்க விட മാட்டேன். ഇടയിൽ വെച്ച് ചില പ്രശ്നങ്ങൾ പെരുങ്കാറ്റടിപ്പിക്കും. ദൈവത്തിന്റെ പദ്ധതിയാണത്. நான் பெருங்காற்றை அனுப்புவேன், அது தேவனுடைய திட்டம். ഇവൻ ഉറങ്ങാൻ കയറി പോകും, കപ്പൽപ്രമാണി ഇവനെ ഉണർത്തും, പ്രശ്നമാകും എന്നൊക്കെയുള്ള ദൈവത്തിന് അറിയാം. இவன் போய் நித்திரை செய்வான், ஆனால் இவனை எழுப்ப நான் ஒரு மாலுமி அங்கே வச்சிருக்கிறேன். അങ്ങനെ ഇവനെ വെള്ളത്തിൽ എല്ലാരും പൊക്കി ഇടുമെന്നും அப்படி இவனை தூக்கி தண்ணீரை போடுவார்கள் என்று, അപ്പോൾ നീ ഈ യോനെ വിഴുങ്ങണമെന്നൊക്കെ സ്വർഗത്തിലെ ദൈവം മീനോട് കൽപ്പിച്ചു വെച്ചു, മഹാമത്സ്യത്തോട്. அப்பொழுது இந்த பெரிய மீனிடத்தில் ஆண்டவர் சொல்லி இருந்தார், நீ அவனை தண்ணீர்ல போடுவார்கள், நீ அவனை விழுங்கி விட வேண்டாம்.
അങ്ങനെ മീനും മഹാമത്സ്യവും യാത്ര ചെയ്ത് ഇപ്പോൾ ഈ വെള്ളത്തിനകത്തോട്ട് യോന പോയി വീഴുമ്പോൾ ആ മീനും മഹാമത്സ്യം വായി തുറന്ന് യോനയെ വിഴുങ്ങി. அவ்விதமாக இந்த பெரிய மீனும் அந்த கப்பலோடு கூட யாத்திரை செய்து யோனா தண்ணீரில் போடப்பட்ட பொழுது அது தன்னுடைய வாயை பிளந்து யோனாவை விழுங்கிவிட்டது. പിന്മാറ്റക്കാരനെ ദൈവം തൊടും. പിന്മാറ്റക്കാരനെ കർത്തർ തൊടുகிறவா தொடுவார். ദൈവം തൊടുന്നത് ഒരുപക്ഷേ അവനെ എന്നേക്കുമായി നശിപ്പിക്കുവാനല്ല. ஆனால் ஆண்டவர் தொடுவது எப்பொழுதும் அவனை அழித்து போடுவதற்காக அல்ல. പക്ഷേ എന്നും ദൈവം ക്ഷമിച്ചുകൊണ്ടും ഇരിക്കുകയില്ല എന്നുള്ളൊരു അറിവും കൂടെ നമുക്കുണ്ടായിരിക്കണം. ஆனால் எப்பொழுதுமே அவர் மன்னித்துக் கொண்டிருக்கிறவரும் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ഇവിടെ യോനയ്ക്ക് വിഴുങ്ങാൻ വേണ്ടി ദൈവം നിയോഗിച്ച വിഷയങ്ങൾ ചെയ്യാൻ വേണ്ടി യോനയെ ഒരുക്കി കൊണ്ടുപോയി ആക്കാൻ വേണ്ടി ഒരു മഹാമത്സ്യത്തെ കൽപ്പിച്ചാക്കിയിരിക്കുക. தேவன் செய்ததான திட்டத்தில் யோனாவை மீண்டுமாய் கொண்டு வந்து நிறுத்துவதற்காக ஆண்டவர் ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி அவனை விழுங்க செய்தார். വെള്ളത്തിലോട്ട് വീണപ്പോൾ തന്നെ ആ മീൻ തന്റെ വാ തുറന്ന് യോനയെ തന്റെ ഉള്ളിലാക്കി. தண்ணீரில் விழுந்தவுடனே அந்த மீன் தன்னுடைய வாயை பிளந்து அவனை விழுங்கிவிடும். അവിടെ വായിക്കുന്നു, അങ്ങനെ യോന 3 രാവും 3 പകലും മത്സ്യത്തിന്റെ വയറ്റിൽ കിടന്നു. அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். കപ്പലിലെ യാത്ര കഴിഞ്ഞിട്ട് അടുത്ത യാത്ര മത്സ്യത്തിന്റെ വയറ്റിൽ. കപ്പലിൽ യാത്രയെ முடித்து விட்டு ഇപ്പോൾ மீனின் வயிற்றில் யாத்திரை செய்தார். ഒന്നാം അധ്യായത്തിൽ യോന എവിടെയായിരുന്നു, എങ്ങനെയായിരുന്നു നമ്മൾ യോനയെ വിശേഷിപ്പിച്ചത്? யோனா முதலாவது அதிகாரத்தில் எங்கே இருந்தார் என்று அவரை குறித்து சொன்னோம். യോന അരുളപ്പാട് പ്രാപിച്ച യോന. നാം 4 വിധത്തിൽ പഠിച്ചതാണ് അരുളപ്പാട് പ്രാപിച്ച യോന. நாம் யோனாவை குறித்து 4 விதங்களில் படித்தோம். கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட யோனா. അപ്പോൾ ദൈവത്തിന്റെ വാഗ്ദത്തം ആ അരുളപ്പാട് പ്രാപിക്കത്തക്ക നല്ല മനുഷ്യനായിരുന്നു യോന. கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டிய விதத்தில் இருக்கக்கூடிய நல்ல மனிதனான யோனா என்று நாம். പക്ഷേ ഇടയിൽ ഒന്ന് സ്കിപ്പായി വേറെ ഭാഗത്തോട്ട് മാറിയതാണ് തന്റെ ജീവിതത്തിൽ മീനിന്റെ വയറ്റിലേക്ക് പോകേണ്ടി വന്നത്. இடையில் சற்று வழி விலகி வேறு பாதையில் போனதுதான் மீனின் வயிற்றுக்குள்ளே அவன் போக வேண்டி வருகிறது. ഇപ്പോൾ മീൻ എവിടെയാണ് യോന? இப்பொழுது யோனா எங்கே? മീൻ വയറ്റിൽ. രണ്ടാമത് മത്സ്യത്തിന്റെ വയറ്റിൽ കിടന്ന് അയ്യം വിളിക്കുന്ന യോന. இரண்டாவதாக நாம் அவரை குறித்து நாம் விதமாய் படித்தோம். மீனின் வயிற்றில் இருந்து கூக்குரலிடுகிறதான யோனா. അരുളപ്പാട് പ്രാപിച്ച യോന கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட யோனா ഇപ്പോൾ മത്സ്യത്തിന്റെ വയറ്റിൽ അയ്യം വിളിക്കുകയാണ്. இப்பொழுது மீனின் வயிற்றில் இருந்து கூக்குரலிடுகிற யோனா. എത്ര ദിവസമാണ് മീനിന്റെ വയറ്റിൽ? எவ்வளவு நாள் மீனின் வயிற்றிலே? 3 രാവും 3 പകലും. 3 ராவும் பகலும். അടുത്ത എപ്പിസോഡിൽ നമുക്ക് രണ്ടാമത്തെ അധ്യായത്തെ കുറിച്ച് ചിന്തിക്കാം. அடுத்த எபிசோடில் நாம் இரண்டாவது அதிகாரத்தை குறித்து நாம் சிந்திக்கலாம். ഇന്ന് നാം ചിന്തിച്ച വിഷയം, നമ്മുടെ കണ്ണുകളെ അടയ്ക്കാൻ നമുക്ക് ദൈവസന്നിധിയിൽ நம்முடைய கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக்கொடுக்கலாம். ഇന്ന് കേട്ട വിഷയത്തിന് മുമ്പാകെ ദൈവസന്നിധിയിൽ നമ്മെ ഇന്ന് സമർപ്പിക്കാം. இன்று கேட்ட விஷயத்துக்கு முன்பாக தேவனுடைய சமூகத்திலே நம்மை நாமே ஒப்புக்கொடுக்கலாம். ചില അനുസരണക്കേടിന്റെ മധ്യത്തിലും ദൈവത്തിന് ചിലത് പ്രവർത്തിക്കാനുണ്ട്. சில கீழ்ப்படியாமைகளின் மத்தியிலும் கர்த்தர் சிலதை செய்ய விரும்புகிறார். ഇവിടെ യോന പറഞ്ഞ ചെറിയ ഒരു വചനം അവരുടെ ജീവിതത്തിൽ മാനസാന്തരത്തിന് കാരണമായി. இங்கே யோனா சொன்னதான சில வார்த்தைகள் அந்த ஜனங்களுடைய மனம் திரும்புதலுக்கு காரணமாய் அமைந்தது. കടലിനെയും കാറ്റിനെയും കടലിനെയും അമ്മ സൃഷ്ടിച്ചവനായ ദൈവം കടലിന് ശാന്തത വരുത്തി. கடலையும் சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கினதான தேவன் அந்த சமுத்திரத்திற்கு அமைதலை கொண்டு வருகிறார். ഇത് വലിയ ദൈവമാണെന്നുള്ള ബോധ്യം അവരുടെ ഹൃദയത്തിലേക്ക് കടന്നു വന്നു. இந்த தேவன் பெரிய தேவன் என்கிறதான அறிவு அந்த ஜனங்களுக்கு ഇത് അവരുടെ ജീവിതത്തെ മാനസാന്തരപ്പെടുത്തി. இது അവരുടെ வாழ்க்கையை மாற்றத்தை கொண்டு வருகிறது. ദേവന്മാരെ വിളിച്ചിരുന്നവർ ഇപ്പൊ യഹോവയെ വിളിച്ചപേക്ഷിക്കുന്നു. தேவர்களை கூப்பிட்டவர்கள் இப்பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். യഹോവയെ വിളിക്കുക മാത്രമല്ല, അവർ ദൈവത്തെ ആരാധിക്കുകയും ദൈവത്തിനായി ജീവിക്കാമെന്ന് നേർച്ചകളും നേരുവാനിടയായി. கர்த்தரை கூப்பிடுகிறவர்களாய் மாத்திரமல்ல, அவர் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக, அவருக்கு பலியிடுகிறவர்களாக, பொருத்தனை பண்ணுகிறவர்களாக പക്ഷേ மாறினார்கள். ദൈവസന്നിധിയിൽ നിന്ന് അന്യപ്പെട്ടു പോയ യോന മീനിന്റെ വയറ്റിൽ അയ്യം വിളിക്കേണ്ടി വന്നു. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் இருந்து வழி விலகி சென்றதான யோனா இப்பொழுது மீனின் வயிற்றிலே கூக்குரலிட வேண்டும். എന്നെ കേൾക്കുന്ന പ്രിയ ദൈവ പൈതലേ, என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ദൈവ സാന്നിധ്യത്തിൽ നാം ഓടിപ്പോയാൽ, தேவனுடைய சமூகத்தை விட்டு நாம் வழி விலகி, ഒരുപക്ഷെ പിന്മാറ്റ ജീവിതത്തിലേക്ക് നാം കടന്നു പോയാൽ, ஒருவேளை பின்மாற்ற வாழ்க்கைக்கு நாம் கடந்து ചിലപ്പോൾ போனால் അയ്യം വിളിക്കേണ്ട അവസ്ഥ നമ്മുടെ ജീവിതത്തിൽ കടന്നു വരും. கூக்குரலிட வேண்டிய சூழ்நிலை வரலாம். 3 രാവും 3 പകലും ചില പ്രശ്നങ്ങളുടെ മധ്യത്തിൽ നാം ജീവിക്കേണ്ടി വരും. 3 இரவும் 3 பகலும் சில பிரச்சனைகளுக்குள்ளாய் கடந்து போக வேண்டி வரும். യോന മീനിന്റെ വയറ്റിൽ കിടന്നാണ് അയ്യം വിളിച്ചത്. இப்பொழுது யோனா மீனின் வயிற்றிலிருந்து கூக்குரலிடுகிறார். അതുകൊണ്ട് ദൈവ സാന്നിധ്യത്തിൽ തന്നെ ജീവിക്കുവാൻ നമ്മെ തന്നെ സമർപ്പിക്കാം. எப்பொழுது தேவனுடைய சமூகத்தில் சமூகத்திலேயே வாழ நாம் தீர்மானிப்போம். ജീവിതത്തിന്റെ ഏതു സാഹചര്യത്തിലും ദൈവത്തെ വിട്ട് അന്യപ്പെട്ടു പോകാതിരിക്കാൻ സൂക്ഷിക്കാം. வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகாமல் இருக்கிறதற்கு മോശ ആഗ്രഹിക്കുന്നത് പോലെ നമുക്കും ആഗ്രഹിക്കാം. ദൈവമേ, നിന്റെ സാന്നിധ്യമില്ലാത്ത സ്ഥലത്ത് എന്നെ അയക്കരുതേ. ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத இடத்திற்கு என்னை அனுமதியாதிரும் என்று மோசே നിന്റെ സാന്നിധ്യം എനിക്ക്
മുമ്പേ എപ്പോഴും കടന്നു പോകണം. உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக எப்பொழுதும் നീ ഇല്ലാത്തൊരു ജീവിതം എനിക്ക് വേണ്ട കർത്താവേ. நீ இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று നിന്റെ சொல்லுங்க. ഹിതത്തിൽ തന്നെ ജീവിപ്പാൻ എന്നെ സഹായിക്കണം. உம்முடைய சித்தத்தின்படியே நடக்க என்னை ஒப்புக்கொடுங்க. ഈ വചനങ്ങളാൽ ദൈവം നമ്മെ അനുഗ്രഹിക്കുമാറാകട്ടെ. இந்த வசனங்களால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.